கிரிப்டோ அப்படின்ற இந்த புதுமையான துறையில ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை, ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஒருங்கிணைத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் கிரிப்டோ துறையில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி ஹப். ரியல் டைம் சேலஞ்சர்ஸ். நம்ம லைஃப்ல சேலஞ்ச் அப்படின்றது ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த லைஃப்ல சேலஞ்சே வராது அப்படின்னு ஏமாந்து இருக்கவங்க தான் அடுத்த பிரச்சனையில பொசுக்கு மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம நிதர்சனமா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, உலகம் வேகமா போயிட்டு இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல தினசரி நம்ம நம்மள அப்டேட் பண்ணிக்கணும், புதுப்பித்துக் கொள்ளணும். அப்படி ஒவ்வொரு மனிதன் தினசரி தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு கம்யூனிட்டியாக ரியல் டைம் சேலஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க தன்னை புதுப்பிச்சுக்கிறதோடு மட்டுமல்லாம தன்னுடைய வருமானத்தையும் புதுப்பிச்சுக்கிறாங்க, மேம்படுத்திக்கிறாங்க. இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த 1.25 மணி நேர ப்ரோக்ராம நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த ப்ரோக்ராம வழங்குவதற்கு எனக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தலைமைக்கும், என்னுடைய அமைப்புக்கும், என்னுடைய அணிக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் முன் செந்தில்குமார். நண்பர்கள், இந்த ப்ரோக்ராம் எது சம்பந்தமானதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில அதிகபட்சமா எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, தன்னுடைய நேரத்துல அதிகமான நேரத்தை எதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அது சம்பந்தமானது. எதற்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, தானும் தன்னுடைய குடும்பமும் பட்டினியில இருந்து காப்பாற்றுவதற்காகவும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு தேவையான பணத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இல்ல, இந்த உலகம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு எதை நோக்கி அப்படின்னு கேட்டா, நம்ம குடும்பத்துக்கு உண்டான பொருளாதாரத்தை நோக்கி. இந்த பொருளாதாரம் அப்படின்னு வந்துட்டோம்னா, இந்த பொருளாதாரத்துல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் தான் கிடையாதுங்க. ஏழைக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது, பணக்காரனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. நம்ம எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம கமிட் பண்ணிக்கிட்டோமோ, நம்ம ஏத்துக்கிட்டோமோ, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு தொடர்ச்சியா தேவைப்படுது. அந்த பொருளாதாரத்தை யார் ஒருத்தவங்க அடைஞ்சு முடிகிறாங்களோ அதற்கு பிறகுதான் அவங்க அடுத்த நிலையை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கையில எதுக்கு பிறந்தோம், நம்ம எதை நோக்கி வளரணும், நம்ம யாரு, நம்ம என்ன சாதிக்கணும், இது எல்லாம் எப்ப தோணுன்னு கேட்டா, அடிப்படை பொருளாதாரம் நிவர்த்தி அடைந்த பிறகுதான் இதெல்லாம். அப்படியாக அடிப்படை பொருளாதாரத்தை நிவர்த்தி அடைகிறதுக்காக நம்ம அந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பணமும் கிடைக்குது, திரும்ப ஓட ஆரம்பிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்குது. அந்த பணம் கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு உண்டான ஆற்றலா, எனர்ஜியா மாறுது. இந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது அந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தொழில கிடைக்குது, நல்லா இருக்கு, எனர்ஜியா இருக்கு. அப்புறம் இந்த எனர்ஜியை கொஞ்சம் அதிகப்படுத்தினா என்னன்னு தோணுது, ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலா நம்ம மாத்தினா என்னன்னு தோணுது, மாத்திரம். அப்புறம் எனர்ஜி கூடுது, பவர் கூடுது, ஆற்றல் கூடுது. 2 லட்சம் கிடைச்சிட்டு இருக்கிறதுல ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் கிடைக்கக்கூடிய தொழிலை மாத்தினா என்னன்னு நம்ம யோசிக்கிறோம், கூடுது. 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு இதை 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை நம்ம உருவாக்கினா என்னன்னு தோணுது, கூடுது. வருமானம் கூடுது, எனர்ஜி கூடுது. இப்படியே அடிப்படை பொருளாதாரத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த பொருளாதாரம் அப்படின்ற இந்த தேடுதலுக்குள்ள நம்ம நுழையிறோம். ஆனால் கடைசியில அதுவே நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால, பணம் அப்படின்றது வெறும் எண்ணிக்கை அல்ல. பணம் என்பது ஒரு மனிதனை உயிரோட்டமா இயங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எனர்ஜி, ஆற்றல் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது, எஸ், வாழ்க்கையினுடைய முழுமை இப்பதான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த பணம் ஈட்டுதல் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவையா மாறிட்டது. அந்த அடிப்படை தேவையான பணத்தை ஈட்டுவதற்கு இந்த உலகத்துல நமக்கு இது வரைக்கும் என்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்குன்னு கேட்ட, நம்பர் 1 வேலைக்கான வருமானம். என்கிட்ட டைம் இருக்கு, திறமை இருக்கு, நான் கொடுத்துட்றேன். 8 மணி நேரம் பயன்படுத்திங்க ஒரு நாளைக்கு, எனக்கு உண்டான கூலியா திரும்ப கொடுத்துருங்க. வேலைக்கான வருமானம், எம்ப்ளாயி. கிட்டத்தட்ட உலகத்துல 90% பேருக்கு மேல இது எம்ப்ளாயி அப்படின்ற இந்த இன்கம் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் தேவை, ஒரு அமைப்போ, ஒரு நிறுவனமோ, ஒரு அரசாங்கமோ தேவை. அவங்க வியாபாரம் பண்றாங்க, தொழில் பண்றாங்க. இன்னொரு வருமானம், இந்த உலகம் நமக்கு கொடுத்த பணம் ஈட்டுவதற்கு நமக்கு கொடுத்த வருமானம் தொழில் வருமானம், வியாபார வருமானம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு, இதுல எவ்வளவு லாபம் இருக்கு, இதுல எவ்வளவு லாபம் இருக்கு, நான் சொல்ல வேண்டாங்க, நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே, நல்லாவே தெரியும். பட் எதுல இருக்கவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, எதுல இருக்கவங்க கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பட் நம்ம வேலைக்கான வருமானத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி வியாபாரத்துக்கான வருமானத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி இந்த 2 பேருக்கும் இப்ப நான் ஒரு 3வது வருமானம் சொல்ல போறேங்க. இந்த 3வது வருமானத்து மேல ஒரு கண்ணு பாகுபாடே கிடையாது. அது என்ன வருமானம் கேட்டீங்கன்னா, அந்த வருமானத்துக்கு பேர் முதலீட்டு வருமானம்.
ஒரு வியாபாரத்துல இருக்கவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் பண்றாங்கன்னா அந்த 1 கோடியை கொண்டு போயிட்டு என்ன பண்றது, என்ன ஷேர்ஸ் வாங்குறது, எந்த இன்சூரன்ஸ்ல டெபாசிட் பண்றது, அல்லது எந்த பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்றது, அல்லது எங்க லேண்ட் வாங்குறது, எங்க பில்டிங் வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க முதலீட்டு வருமானத்துக்காக. வேலைக்கு போறவங்களும் மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சீட்டு, தங்க நகை சீட்டு கட்டியாவது ஒரு வருடத்துக்கு எப்படியாவது ஒரு 1/2 சவரன் 1 சவரன் கோல்டியாவது நம்ம வீட்டுக்கு சொந்தமா சொத்தா முதலீட்டு வருமானமா மாத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த முதலீட்டு வருமானத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல மொத்தம் 3 விதமான வருமானங்கள் இருக்கு. ஒண்ணு வேலைக்கான வருமானம், ஒண்ணு வியாபாரத்துக்கான வருமானம், இன்னொன்னு முதலீட்டு வருமானம். இந்த உலகத்தினுடைய கரண்ட் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார தந்தை வாரன் பஃபி அவர்கள் சொல்றாரு, எஸ் நீங்க எப்பயுமே எந்த வருமானத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வருமானம் மட்டும் போதும் நினைச்சிடாதீங்க, 2வது வருமானத்தை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்றார். அல்லது ஆல்ரெடி 2-3 வருமானத்துல இருக்கீங்கன்னா அடுத்த வருமானத்தை 3வது வருமானத்தை உடனே கண்டுபிடிங்க அப்படின்றாரு. ஏன்னு கேட்ட இந்த 2வது வருமானம் ஏன் நமக்கு தேவை அப்படின்றதுக்குண்டான அத்தியாவசியத்தை கடந்த காலத்துல இந்த 6 மாதத்துல இந்த உலகமே எல்லாத்துக்கும் உணர்த்திடுச்சு. கொரோனா அப்படின்ற பேர்ல, COVID-19 அப்படின்ற பேர்ல. இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு போறாங்க அத்தனை பேருமே, நான் வேலைக்கு போறேன், காலைல ஆச்சுன்னா போறேன், எனக்கு மாசம் ஆச்சுன்னா சென்னையில 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, என்னுடைய போக்க தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருந்தவங்க எல்லாமே, இல்ல ராஜா நீ கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இல்ல எனக்கு வேலை வந்த பிறகு சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு சம்பளம் இல்லாம வீட்டுல லீவ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதாங்க தெரிஞ்சது 2வது வருமானத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சது. அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விருப்பமான ஒரு வருமானம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதலீட்டு வருமானம். இந்த முதலீட்டு வருமானத்தை 2வது வருமானமா அல்லது நம்ம ஏற்கனவே 3-4 வருமானத்துல இருந்தா அடுத்த வருமானமா உருவாக்கி கொள்வதற்குண்டான வாய்ப்பு GCC மூலியமா என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதற்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். அதுல குறிப்பா இந்த முதலீட்டு வருமானம், இது ஏன் உலகத்துல எல்லாருக்கும் இந்த முதலீட்டு வருமானம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதாங்க பணத்துக்காக உழைக்குங்க. நம்ம உழைக்க தேவையில்லைங்க, நம்ம பாட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி போட்ட கோல்டு இன்னைக்கு விலை போடிட்டு இருக்கு, நம்ம அதுக்காக உழைக்க தேவையில்லைங்க, அது பாட்டு விலை ஏறுங்க. சோ பணத்துக்காக உழைக்கும். 2வது நமது நேரம் மற்றும் நமது உழைப்பு தேவையில்லை, 2 ஒண்ணுதாங்க. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குங்க. அடுத்தது திடீரென்ற அபரித வளர்ச்சி. இப்ப நம்ம தங்கமே வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லலாங்க, ஏதோ ஒரு நாட்டை திடீர்னு தங்கத்துக்கு ஒரு தேவை டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த நாட்டுல தங்கத்துடைய விலை உயர்ந்தா அந்த நாட்டுல மட்டும் உயராது, உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த தங்கத்துடைய விலையும் காமனா உயரதான் செய்யும். அப்ப திடீரென்ற அபரித வளர்ச்சி, கூட்டு வட்டி தத்துவத்தில் தொடர்ந்த வளர்ச்சி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருஷம் ஆச்சுன்னா 2% 2% காமனெல்லாம் வளராதீங்க. இந்த வருஷம் 2%, அடுத்த வருஷம் 2.5%, அதுக்கு அடுத்த வருஷம் 3%, 3.5%. கூட்டு வட்டி தத்துவத்தின் அடிப்படையில் அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க. உலகின் தேவையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது. கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்க அத்தனை பேர் அதான் பண்றாங்க. அவங்க குருடாயில் வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த நாட்டுக்கு குருடாயில் தேவையே இருக்காது. ஆனா உலகத்துல குருடாயினுடைய விலை ஏறும்போது அவங்களுடைய சொத்து மதிப்பு ஏறிடுது. உலகின் தேவையை நமக்கு சாதகமாக பயன்படுத்துதல், அது எதுல இருக்குன்னு கேட்ட இந்த முதலீட்டு வருமானத்துல மட்டும்தாங்க இருக்கு. நம்ம மனம் இருக்கும், நம்ம மனைக்கு பக்கத்துல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்துருச்சு, திடீர்னு மனைக்கு விலை கூடி போச்சு. கல்வி தேவை மக்களுக்கு, நம்ம இடம் விலை கூடி போச்சுங்க. அடுத்தது கையில் வைத்திருப்பின் செலவாகி விடும் என்கிற ரிஸ்கில் இருந்து தப்பித்தல் ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் குறிப்பா இந்தியர்களுக்கு நம்ம கிட்ட பெரிய பிரச்சனை தாங்க. பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, ஒரு படத்துல வடிவேலு பாடியிருப்பாரு, 8 அணா இருந்தா 8 ஊர் எம்பாட்டு கேட்கும் அப்படின்ட்டு. வெறும் 8 அணா இருக்கு. அந்த மாதிரி நம்ம கிட்ட கொஞ்சோடு பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, ஆனா அந்த பணத்தை உடனடியே முதலீடா மாத்திட்டோம்னு வச்சுங்களா, அது பிள்ளை படிப்புக்கோ பிள்ளை கல்யாணத்துக்கோ ஒதுக்கப்பட்டது, அதை தொடக்கூடாது. அப்ப கையில் வைத்திருப்பின் செலவாகிவிடும் என்கின்ற ரிஸ்கில் இருந்து நம்மளை அதை தப்பிக்க வைக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல எது நடந்தாலும் யார் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா, எனக்குன்னு சொல்லிட்டு சரியான பேக்கப் இருக்கு, ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கு, ஒரு 500 சவரன் கோல்டு இருக்கு, அல்லது பேங்க் டெபாசிட்ஸ் எனக்கு இவ்வளவு இருக்கு, இன்றைக்காகட்டும் என்னுடைய கடைசி காலமாகட்டும் நான் யாருடைய கையையும் ஏந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பேக்கப்போட தான் இருக்கிறேன். 60 வயதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கை என் கையில, என்னுடைய மகிழ்ச்சி என் கையில, நான் யார் ஒருத்தருக்கும் பாரமாகவும் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா 60 வயதுக்கு மேல முதுமை தள்ளாடும் போது, உடல் ஒத்துழைக்காத போது நான் யாரையும் சார்ந்திராமல் என்னுடைய சுய மரியாதையை காப்பாத்துறதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கிறேன். இந்த பேக்கப் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை துணிச்சல் இருக்கு பாருங்க,
அந்த மகிழ்ச்சி எதுல வரும் கேட்டா, நமக்கான முதலீட்டு வருமானம் ஒண்ணு பேக்ல இருக்குது அப்படின்ற நினைவு வரும்போது மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி வரும். அப்ப இதையெல்லாம் முதலீட்டு வருமானத்துடைய சாதகங்கள் அப்படின்றதுனால இந்த முதலீட்டு வருமானத்து மேல வேலைக்கு போறவங்களுக்கும் ஒரு கண்ணு, தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு கண்ணு. ஏன்னா அதுலதான் நம்ம உழைக்க தேவையில்லை, நம்ம பிரசன்ஸ் இருக்க தேவையில்லை, தானா டெவலப் ஆகும். அந்த முதலீட்டு வருமானத்தை நம்மதாக்கி கொள்ளணும்னா இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருந்தது பாருங்க. தங்கம் வாங்குறது வாய்ப்பு, நிலம் வாங்குறது வாய்ப்பு, ஷேர்ஸ் வாங்குறது நமக்கு உண்டான வாய்ப்புகள், பேங்க் டெபாசிட்ஸ் நமக்கு உண்டான வாய்ப்புகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு உண்டான வாய்ப்புகள், தென் இன்சூரன்ஸ் நமக்கு உண்டான வாய்ப்புகள். இதெல்லாம் இப்ப நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்கள், முதலீட்டு வருமானங்கள். இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டுல நாம வாங்கி வச்சிருந்திருக்கலாம், அல்லது எல்லாருமே ஏதாவது ஒண்ணுதான் வாங்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்கி வச்சிருந்திருக்கலாம். அது நம்மளுடைய தனி உரிமை. நம்ம தங்கம் வாங்கலாம், தங்கம் வாங்குறதுக்காக நிலம் வாங்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. நம்ம நிலமும் வாங்கலாம், நம்ம தேவைப்பட்ட ஷேர்ஸும் வாங்கலாம், நம்ம தேவைப்பட்ட பேங்க்ல ஒரு டெபாசிட், லிக்விடிட்டி கேஷுக்கு பேங்க்ல ஒரு டெபாசிட் வச்சிருக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம யோசிச்சோம்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கூட வச்சிருக்கலாம், இன்சூரன்ஸ் கூட வச்சு, எதுவும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. எல்லாமே நல்ல முதலீட்டு வருமானங்கள். நம்ம இது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் 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 வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைய இந்த 1.25 மணி நேரம் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் முதலீடு சம்பந்தமான ஒரு புது விஷயத்தை தான் பேச போறோம். அதை என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளார இந்த முதலீட்டு வருமானங்கள் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குது, 2016 இருந்து 2020 வரைக்கும் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் சும்மா லைட்டா பார்த்துட்டு வரலாம் பாருங்களேன். 2016ல ஃபோர்த் குவார்டர்ல இருந்து இப்ப 2020ல இந்த தேர்ட் குவார்டர் முடிய போகுது. இந்த ஆண்டுக்குள்ளார முழுமையா இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளார பேங்க்ல போயிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய், எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த 1 லட்சம் அப்படின்னு சொல்றேங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல கொண்டு போயிட்டு யாராவது டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பேங்க்ல அந்த பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும்? நான் சொல்றது இந்தியாவில். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்ல இருந்து ப்ரோக்ராம் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தகவலா கிடைச்சிருக்குங்க. நண்பர்களே, இங்க நிறைய பேர் இந்தியாவில் இருக்கவங்கிறதுனால நான் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிபிடி ரெடி பண்ணிருக்கேன். இதனுடைய பேஸ் கரன்சி INR, ரூபாயில தான் இங்க இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கு. தயவு செய்து என்ன மன்னிக்கணும். எந்த நாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த நாட்டு கரன்சியை பேஸ் கரன்சியை கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணிக்கங்க. அந்த நாட்டுக்கு உண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணிக்க ப்ளீஸ் என்ன மன்னிக்கணும். ஏன்னா இது இந்தியாவுக்கான நம்ம ப்ரோக்ராமா எடுத்துட்டு இருக்கோம். எஸ், ஒரு 1 லட்சம் ரூபாய் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் நம்ம பேங்க்ல வச்சிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 1,37,000, 37% கூடி இருக்குங்க. அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேங்க்ல வைக்கிறேன், நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்துருந்தோம்னா அந்த கோல்டு மதிப்பு அன்னைக்கு 2,900 கிராம், இன்னைக்கு 4,900 ஒரு கிராம். சோ 69% கூடி இருக்கு. 1,69,000 மாறி இருக்குங்க இன்னைக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த முதலீடு. சென்செக்ஸ்ல சரியான ஷேர்ஸ் கண்டுபிடிச்சு, சென்செக்ஸே கரெக்டா நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 1,48,400 ரூபாங்க. 1,48,400 ரூபாய். சோ 48% நமக்கு growth கிடைச்சிருக்குங்க. கொஞ்சம் பாருங்க நண்பர்களே, நல்ல இடத்துல ஒரு மனம் வாங்கி இருந்தா, நான் சொல்றேன் நல்ல இடத்துல 4 வருடத்துல அது ஒரு ஆவரேஜா வளர்ந்துட்டா கூட, ஒரு 2 மடங்கு வளர்ந்துருந்தா கூட 1 லட்சம் இன்னைக்கு 2 லட்சமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கின இடத்தை பொறுத்து. ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பிக்ஸ்டு. 4 வருடத்துல தங்கம் 69% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு, சென்செக்ஸ் 48% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு, பேங்க் டெபாசிட் 37% தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லேண்டை பொறுத்த வரைக்கும் அந்த லேண்ட் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்ததுங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தாங்க. நான் நடக்க போற ப்ரெடிக்ஷனை பத்தி பேசுறீங்க, நடந்த வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப கடந்த 4 ஆண்டுகள்ல முதலீடு இப்படியெல்லாம், இந்த முதலீடு இப்படி எல்லாம் மாறி இருக்கு. இதே 4 ஆண்டுகள்ல கிரிப்டோ அப்படின்ற ஒரு முதலீடு, பேர் புதுசா இருக்கலாம், அதை பத்தி பேசதான் வந்திருக்கோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி BTC அப்படின்ற கிரிப்டோல கொண்டு போயிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தா, லேண்ட் வாங்குற மாதிரி, இது அசெட் வாங்குறது, டெபாசிட் கிடையாது. கோல்டு வாங்குற மாதிரி, லேண்ட் வாங்குற மாதிரி, ஷேர் வாங்குற மாதிரி, இது நம்ம பேருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கிரிப்டோவை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா இன்னைக்கு அந்த கிரிப்டோனுடைய மதிப்பு 16 லட்சம். நான் 20 வருஷம் பொறுத்து பேசுறீங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறத பத்தி பேசுறீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறத பத்தி பேசுறேன். மீட்டிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர் கையிலையும் மொபைல்ல கூகுள் இருக்கு. கூகுள்ல போயிட்டு இந்த BTC அப்படின்ற பிரைஸ் 2016ல என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்குதுன்னு நீங்க இப்ப கூட செக் பண்ணிக்க. அப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50,000 ரூபாய் விற்கப்பட்ட ஒரு BTC 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 BTC, இன்னைக்கு அந்த 2 BTC, ஒரு BTC 8 லட்சம் ரூபாய் விற்குது. அந்த 2 BTC இன்னைக்கு வித்தா 16 லட்சம் ரூபாய், 1600%. போனவங்க ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க, வாங்கினவங்க ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க.
இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குது, பொருளாதாரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, முதலீட்டு வருமானத்துல ஈர்ப்பு இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்ம அத்தனை பேத்துக்குமே இந்த முதலீட்டு வருமானத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க இது. அப்ப கிரிப்டோ துறையை 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கிரிப்டோ வாங்கியிருந்தால் இன்னைக்கு அது 16 லட்சம். இப்ப அடுத்த ஒரு மேட்டர் சொல்ற மாதிரிங்க விஷயம், இதே கிரிப்டோ துறையில ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் மூலியமாக இதே கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி மூலியமாக இதே கிரிப்டோ அமைப்புல அதே 4 ஆண்டுகளுக்குள்ள அதே 1 லட்சத்தை எடுத்துட்டு வந்தவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். கேட்ட ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. எஸ், அந்த 1 லட்சத்தை 67 லட்சமா மாத்திட்டாங்க. கிரிப்டோவே ஒரு அதிசயம். 4 ஆண்டுகள்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணது 1,37,000 மாறி இருக்கு. கோல்டு வாங்கி வச்சது 69% மாறி 1,69,000 மாறி இருக்கு. சென்செக்ஸ் வாங்கி வச்சவங்க 1,48,000 மாத்தி இருக்கும். லேண்ட் வாங்கி வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட 2 லட்சமா மாத்திருக்கோம். பிடிசி என்கின்ற கிரிப்டோ வாங்கி வச்சவங்க 16 லட்சமா மாத்திருக்கும். ஜிசிசி மூலியமா அந்த கிரிப்டோ அசெட்டை மேனேஜ் பண்ணவங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் மூலியமா மேனேஜ் பண்ணவங்க இன்னைக்கு 67 லட்சமா மாத்திருக்காங்க இல்ல மாத்தி இருக்கிறேன். எஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரிப்டோல கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ஒரு பிட்காயின் என்று சொல்லக்கூடிய கிரிப்டோ அசெட் எடுத்துக்கிட்டு ஜிசிசியினுடைய அந்த மேனேஜ்மெண்ட் குள்ளார நுழையின, அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் குள்ளார நுழையின. விளைவு இன்று என்னுடைய சொத்து மதிப்பு 33,75,000. உங்ககிட்ட பேச போறது இதுதாங்க. நம்மளை சுத்தி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, என்னன்றத கொஞ்சம் கவனமா, அடுத்து 1 மணி நேரம் தாங்க, கொஞ்சம் கவனமா ஒத்து கவனிப்போம். இடையில என்னென்ன நமக்கு கேள்விகள் வருதோ எல்லாத்தையும் சைட்ல ஒரு பேப்பர் வச்சு எழுதிப்போம். இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே இந்த ப்ரோக்ராமுக்கு யாராவது நம்மளை இன்வைட் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி அத்தனை கேள்விகளுக்கும் பதில் எடுத்துப்போம். அப்படி அத்தனை கேள்விக்கும் பதில் எடுத்துக்கிட்ட காரணத்தினால மட்டுமே நீங்க இந்த கிரிப்டோ அசெட்டுக்குள்ளாரையோ ஜிசிசியில இருக்கக்கூடிய கிரிப்டோ அசெட்டுக்குள்ளாரையோ வரணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா நம்ம அத்தனை பேருமே பணம் ஈட்டக்கூடிய போராட்ட காலத்துலதான் நம்ம இருக்கோம். எனவே நண்பர்களே, அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத ஃபாஸ்டா பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு புது விஷயத்தின் மூலம் தான் வந்திருக்கும். அந்த அடிப்படையில இப்ப இந்த உலகத்தை புரட்டி போட்டுக்கிறது எதிர்கிட்ட இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கிபி அப்படின்றதுலாம் நம்ம படிச்சிருக்கோம், இப்ப கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின்னு பிரிச்சு போட்டலாம் உலகத்தை. ஏன்னு கேட்டா இந்த கிரிப்டோ துறை அப்படின்றது எங்கிருந்து வந்தது அப்படின்றது பாக்குறதுக்காக ஒரு 1/2 மணி நேரமும், அதுல ஜிசிசி அப்படின்ற இந்த அமைப்பு எப்படி இந்த கிரிப்டோ அசெட் மேனேஜ்மெண்ட் எப்படி படிக்கு தராங்க அப்படின்றத அடுத்த 1/2 மணி நேரம் பார்க்க போறோம். அப்ப முதல் 1/2 மணி நேரம் நம்ம பார்க்க போறது முழுக்க கிரிப்டோ அசெட் சம்பந்தமான. அந்த கிரிப்டோ அசெட் அப்படின்ற இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை வந்த இடம் இன்டர்நெட்ல இருந்து வந்திருக்குங்க. இப்ப இன்டர்நெட் பத்தி நான் பேசணும்னு அவசியம் இல்லைன்னா மற்ற பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம போய் போஸ்டல் கார்டு, போஸ்டல் கவரு அல்லது ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு இமெயில், ஏர்மெயில் அப்படின்னு கவர் வாங்கி அதுக்குள்ள பேப்பர்ல எழுதி உள்ள தள்ளி ஒட்டி போஸ்ட் ஆபீஸ்ல போய் எடை போட்டு அதுக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் போட்டுமோ அவ்வளவு ஸ்டாம்ப் முன்னாடி ஒட்டுறதுக்கு இடம் இல்லாம பின்னாடி ஃபுல்லா ஒட்டி அந்த ஸ்டாம்ப்ல எல்லாமே கரெக்டா எல்லா ஸ்டாம்ப்லையும் வர்ற மாதிரி சீல் குத்தி அதுக்கப்புறம் அந்த கவர் வந்து விழுந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் தொடர்புக்கு அன்புள்ள மாமா அவர்களுக்கு நலம் நலமறி ஆவல். இந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு 5 நாட்கள் ஆச்சுங்க. இதுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தேவைப்பட்டது. ஒரு டிபார்ட்மெண்ட்டே பெருசா இயங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதே தகவல் நம்ம பரிமாறிக்கிறோமான்னு கேட்ட பரிமாறாம இல்லைங்க, பரிமாறுங்கிற அடுத்த செகண்ட் பரிமாறிக்கிறோம். யார் மூலியமா? இமெயில் மூலியமாக. உபயம் இன்டர்நெட் வருவதற்கு முன்னாடி அஞ்சல் துறை எப்படி இருந்தது, நமக்கு தகவல் தொழில்நுட்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் எப்பேற்பட்ட மாற்றத்தை நமக்குள்ள புகுத்தி இருக்கு அப்படின்றது தெரியும். அடுத்தது டெலிபோன். ட்ரங்க் கால் புக் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கால் பேசுறதுக்கு, ஒரு ஐஎஸ்டி பேசுறதுக்கு. ஒவ்வொரு மனிதனும் இத்தனை ஐஎஸ்டி நம்பர், இத்தனை எஸ்டிடி நம்பர் இங்க வச்சிருந்தோம். ஏன்னா எஸ்டிடி அப்படின்றது கோடு போட்டு பேசுற காலம் இருந்துச்சு, மறுக்கல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வாட்ஸ்அப் கால்ல ஜஸ்ட் ஃபேஸ பார்த்துட்டு வீடியோ கால்ல பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றியதுக்கு மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்டர்நெட் வந்துட்ட பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க.
ஒரு பீரியட்ல நம்ம போயிட்டு ஒரு ஆடியோ கேட்கணும் அப்படின்னா ரெக்கார்ட் பிளேயர், அதுக்கு முன்னாடி கிராமபோன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேசட். அந்த கேசட் சிக்கிக்கும். அந்த கேசட் டைட்டா இருந்துச்சுன்னா இளையராஜா அழுதுகிட்டே பாடுவார். அந்த கேசட் ரொம்ப லூசா இருந்துச்சுன்னா இளையராஜா ஃபாஸ்ட் ட்ராக்ல ஓடுவார். ஒண்ணுமே புரியாது. கேசட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிடி, அதுக்கப்புறம் டிவிடி, அதுக்கப்புறம் பென் டிரைவ். ஐயா இன்னைக்கு இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலைங்க. ஆன்லைன்ல 1000 எஃப்எம் இருக்கு. போட்டா சும்மா எஃபெக்ட் பின்னுது. வீடியோ கேசட், எவ்வளவு பெரிய வீடியோ கேசட். கல்யாணத்துக்கு கூட வீடியோ கேசட் பெருசா போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ கேசட் எங்கன்னு தெரியல, வீடியோ சிடி எங்கன்னு தெரியல. யூடியூப். வாழ்க்கை எளிமையாயிடுச்சு, ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. காரணம் இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து எப்பேற்பட்ட மாயங்கள். நான் பொருள் வாங்கணும்னா மாதாந்திர சந்தைக்கோ வாராந்திர சந்தைக்கோ போய் தான் பொருள் வாங்கணும். அங்க போயிட்டு நான் தேடக்கூடிய பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு விறுவிறுத்து வீணா போயிடும். அப்ப கிடைச்சதான் வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு நான் ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் தெரியுங்களா? உட்காந்த இடத்துல. இன்னைக்கு கூட நிறைய பொருள் ஆர்டர் போட்டேன் அமேசான்ல. என் நேரம் செலவாகல, என் பணம் செலவாகல. இன்னைக்கு பர்ச்சேஸ் அப்படின்றத ரொம்ப ஈஸியா குறைவான விலைக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி மாத்தி இருக்கு அமேசான், பிளிப்கார்ட். காரணம் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் மாற்றிய பல விஷயங்கள். ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய டிக்ஷனரி வச்சிருந்த வீட்டுல ஒரு வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் செலவாகும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை. விக்கிபீடியா தேவையில்லை, மேப் தேவையில்லை. கூகுள் நேவிகேட்டர் நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த பிள்ளை அழகா கூட்டிட்டு போகுது. நீ தப்பா போறியா, ரிவர்ஸ்ல போயான்னு சொல்லுது. யாரு? இன்டர்நெட் மூலியமாக. இந்த இன்டர்நெட் இன்னும் என்ன மாயங்கள் செஞ்சது. கெடா வீட்லயும் காது குத்துலயும் கல்யாணத்திலையும் திருவிழாவில மட்டும்தான் இந்த கூட்டத்தை என்னுடைய சொந்தங்களை என்னால பார்க்க முடிஞ்சுட்டு இருந்துச்சு நேரடியா. இப்ப அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அப்ப நீங்க நேரடியா பாருங்க. அது வரைக்கும் நீங்க Facebookல பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மள அடுத்த செகண்ட் நினைச்சு விட்டு இருக்கு. Facebook, ட்விட்டர், நிறைய சோசியல் மீடியா. காரணம் யாருங்க? இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் இது இன்டர்நெட் செஞ்ச மிகப்பெரிய கூத்து இதுதாங்க. ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் காலையில வந்த உடனே எடுத்து போட்டு விழுந்து 1 மணி நேரம் செலவு பண்ணி அதை புரட்டி படிக்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் வருதுங்க, ஆனா எடுத்து பிரட்டி பார்த்தா எல்லாமே பழைய செய்தியா இருக்குது. நேற்றைய செய்தி தான், பட் எல்லாம் பழைய. ஏன்னா நேத்து வந்த செய்தி வந்த அடுத்த செகண்ட் மொபைல்ல வந்துருச்சு, படிச்சு முடிச்சுட்டுமே. அப்ப நியூஸ் பேப்பர் என்ன பண்றதுன்னு தெரியாம பழகி தொலைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். காரணம் ஆன்லைன் நண்பர்களை. இப்படியாக இந்த இன்டர்நெட் நம்மளுடைய டிராவலிங்க மாத்திருச்சு, மீட்டிங்க மாத்திருச்சு. பாருங்க, ஜூம்ல பேசிட்டு இருக்கோம், ஸ்கைப்ல பேசிட்டு இருக்கோம், ஊபர்ல புக் பண்ணிட்டு இருக்கோம், ஓலால டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தென் செக்யூரிட்டி வெயிட்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாம எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொத்து சரியாதான் இருக்குது. சிசிடிவி அங்க பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இங்க பாத்துட்டு இருக்கோம், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். காரணம் எதுங்க? இன்டர்நெட். நான் திரும்பவும் சொல்றேங்க, கிமு நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு தெரியாது. ஆனா இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின் இந்த வாழ்க்கையை நம்ம பிரிச்சே தீரணும். இந்த வாழ்க்கை இன்டர்நெட் வாழ்க்கையில புகுந்து இந்த இன்டர்நெட் நம்மள பல விதத்துல மேம்பட வச்சிருச்சு. அதுல ஒவ்வொருத்தருடைய தேவையும் ஒவ்வொரு வடிவத்துல மாத்தி இருக்கு. பாட்டு கேட்கறவங்களுக்கு ஒரு வடிவத்துல மாத்தி இருக்கு, வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு வடிவத்துல மாத்தி இருக்கு, தபால் எழுதுறவங்களுக்கு ஒரு வடிவத்துல மாத்தி இருக்கு. டெலிகிராம் அப்படின்ற ஒரு துறையே இப்ப இல்லாத போயிடுச்சுங்க. இந்த இன்டர்நெட் அடுத்து நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்படுத்த வேண்டிய துறை. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு பல முறை பயன்படுத்த வேண்டிய துறை எதுன்னு கேட்டீங்கன்னா பண பரிவர்த்தனை. இது இல்லைன்னா உலகம் இயங்காது. ஒருத்தர் இருக்கக்கூடிய பணம் ஒருத்தட்ட கைமாறலாம் உலகம் இயங்காதுங்க. அதுதான் வியாபாரம். அந்த பண பரிவர்த்தனையில இன்டர்நெட் என்ன மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் டிரான்சாக்சன், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேடிஎம் எல்லாமே பணப்பரிவர்த்தனையில இன்டர்நெட்டுடைய தாக்கம் தாங்க. பட் நான் இதை பத்தி பேச வரல. இதெல்லாம் எதுன்னு கேட்டா, தபால் அப்படின்றது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியா போகும்போது 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அதே கொரியர் மூலியமா போகும்போது ஒரே நாள்ல போச்சு. சோ தபால் தான். ஆனா கொரியர் அப்படின்றது வேற, மெயில் அப்படின்றது வேற. வடிவம் மாறுது, தகவல் தான் போய் சேருது, ஆனா வடிவம் மாறி இருக்கு. அந்த மாதிரி இந்த பண பரிவர்த்தனை துறையில பேடிஎம்ல நான் பேசலைங்க, இதற்கும் அட்வான்ஸா வடிவத்தை இன்டர்நெட் மாத்திருச்சு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு புதுமையான துறைக்கு பெயர் தான் கிரிப்டோ அசெட், கிரிப்டோ துறை.
பேங்கிங் செக்டார் மூலியமா என்ன வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ இந்த உலகம் முழுக்க, வியாபாரத்துக்கான அடித்தளமாக இந்த உலகத்துல எது தேவையோ அதுதான் இங்க கிரிப்டோ அசட்டா வடிவம் பெற்று வந்திருக்குது. அப்ப கிரிப்டோ அசட் அப்படின்றது என்னன்னு கேட்டா, இன்டர்நெட் இந்த உலகத்துல பலருடைய வாழ்க்கைய, பல பேருடைய வாழ்க்கை மாற்றத்தை, வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றி இருக்க மாதிரி அந்த இன்டர்நெட் பண பரிவர்த்தனையில என்ன சேஞ்ச் பண்ணி இருக்குது, அதற்கு ஒரு புது ஆயுதம் வந்திருக்கு. தபால் துறைக்கு மெயில் ஆல்டர் அப்படின்ற மாதிரி, வீடியோ கேசட்டுக்கு யூடியூப் அப்படின்றது டைரக்ட் ஆல்டர் அப்படின்ற மாதிரி, பண பரிவர்த்தனைக்கு பேங்க்ல போயிட்டு தான் பணத்தை மாத்தணுமா, பணத்தை அனுப்பணுமான்னு கேட்டா அதற்கு ஒரு மாற்று இந்த உலகத்துக்கு வந்திருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த துறைக்கு பெயர் கிரிப்டோ அசட். இதை இன்டர்நெட் கொடுத்த இந்த தாக்கத்துல இருந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியாது, மீள முடியாது, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்க முடியாது. இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப் தேவையில்லை, எனக்கு யூடியூப் தேவையில்லை, எனக்கு பேஸ்புக் தேவையில்லை, எனக்கு அமேசான் பிளிப்கார்ட் தேவையில்லை, எனக்கு மெயில் தேவையில்லை, எனக்கு ஆன்லைன்ல நான் நியூஸ் பார்க்க மாட்டேன், மறுநாள் காலையில பேப்பர்ல வந்துட்ட பிறகு மட்டும்தான் நான் பார்ப்பேன், நான் ஜூம் வீடியோக்கள் எல்லாம் உட்கார மாட்டேன், நான் சிசிடிவி கேமரா எல்லாம் பொருத்த மாட்டேன் அப்படின்னு யாரும் ஒருத்தரும் ஒதுக்கி எல்லாம் ஓட முடியாதுங்க. வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. கலர் டிவி வந்த புதுசுல எங்க அப்பாவுக்கு யாரோ வேலை செய்யற இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, கலர் டிவி பார்த்தா கண்ணு சீக்கிரம் கெட்டு போயிரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நாளா கலர் டிவி வந்து ரொம்ப நாளா எங்க வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாள் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எல்லாம் காலம் மாறிடுச்சு. டெக்னாலஜி வேணா சில நேரங்களில் நம்ம ஒதுக்கி வேணா வைக்கலாங்க, தள்ளி வேணா வைக்கலாம், முடியாதுங்க. அந்த மாதிரி இந்த பண பரிவர்த்தனைக்கு உண்டான புதிய சந்தர்ப்பம், புதிய வடிவத்தை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்டர்நெட் மூலியமா கிடைத்த ஒரு அற்புதமான துறைக்கு பெயர் கிரிப்டோ அசட் துறை. இந்த கிரிப்டோ அசட் துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு டிஜிட்டல் அசட். இந்த டிஜிட்டல் அசட்டை பழைய காலத்துல எப்படி பண்டமாற்று முறையின் அடிப்படையில் பண பரிவர்த்தனைக்கு நம்ம செட்டில்மெண்ட் முடிச்சோமோ, அந்த பண்டமாற்று முறையின் அடிப்படையில டிஜிட்டல் வடிவத்துல செட்டில்மெண்ட் முடிக்கிறதுக்கு ஒரு துறை வந்திருக்கு. அதற்கு பேர் தான் கிரிப்டோ அசட். இந்த பண்டமாற்று முறையின் அடிப்படையில் டிஜிட்டல் வடிவத்துல இந்த செட்டில்மெண்ட் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். பாருங்க நண்பர்களே, சரி வந்துச்சு, இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்களே, கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே இத்தனை % வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்களா, 1600% வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்களே, வேற எந்த துறையிலையும் கிடைக்காத மாதிரி வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்களே, இந்த துறையில பண பரிவர்த்தனை மட்டும்தானா? இப்ப நீங்க சொன்னது பார்த்தா 1600% 4 ஆண்டுகள்ல வளர்த்திருக்குன்னு கேட்டா இது ஒரு சொத்தா கூட தானே பாவிக்கப்படுது. எஸ், அந்த அடிப்படையில் இந்த கிரிப்டோ அசட் எதெல்லாம் வந்திருக்கு, என்னென்ன கிரிப்டோ அசட்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு தெளிவு, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நாங்க இதை தெரிவிக்கிறோம். பாருங்க, பிடிசி அப்படின்ற கிரிப்டோ அசட் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது, வரும்போது ₹2.40 ரூபாயின் மதிப்புல, இன்னைக்கு அது 8 லட்சம் ரூபாய் சம்திங். இப்பதான் தலை ரொம்ப சுத்தம். ஏன்னு கேட்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபாய்னாங்க இதே பிடிசி, இன்னைக்கு அது 8 லட்சம் பரவாயில்ல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹2.40. எத்தனை மடங்கையா? உண்மைதான் நண்பர்களே. 2012 அக்டோபர் வாக்குல என்னுடைய பார்வைக்கு இது வந்தது 1800 ரூபாய் மதிப்புல இருக்கும்போது. ரொம்ப புத்திசாலித்தனமா தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு நம்ம மறந்துட்டாங்க. பயந்த ஏற்கனவே வாங்கின அடி பினான்ஸ் மார்க்கெட்ல ரணம் ஆறல, பொண்ணு ஆறல, அந்த எச்சரிக்கை தான். ஆனா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நான் சரியா புரிஞ்சிருந்தேன்னா, என்ன ஒண்ணு, இந்த மீட்டிங் நான் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கேன், சரி விடுங்க பரவாயில்ல. சோ ஃபர்ஸ்ட் அசட் பிடிசி வந்தது 2010ல, வரும்போது ₹2.40 மதிப்புக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 8 லட்சத்துக்கு மேல. எத்திரியம் இருக்கு, வந்தது 2015ல, வரும்போது ₹153. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய், 28,000 சம்திங் வித்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த அடிப்படையில இவ்வளவு கிரிப்டோ அசட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு, என்னைக்கு வந்துச்சு, என்ன ரேட்டுக்கு வந்துச்சு, இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு விற்கப்பட்டு இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுடைய பார்வைக்காக வச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற வெப்தளத்துல இருக்கு, அல்லது கூகுள்ல இதுக்கு சம்பந்தமா ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரிப்டோ அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அசட்ஸ் இருக்காங்க. அதுல இவங்க எல்லாம் கம்மியான நாட்கள், நான் இப்படி சொல்றேனே, டாப் 10ல இருக்கவங்க, சர்க்குலேஷன் பேஸ்ல டாப் 10ல இருக்கவங்க. அப்ப இவங்க எல்லாம் எந்த டேட்டுக்கு வந்தாங்க, எவ்வளவு மாற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வச்சிருக்கேன். நீங்க வெப்சைட்ல போய் நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஆனால் வருவது என்ன வேலை, இன்னைக்கு என்ன வேலை, இதை கொஞ்சம் மட்டும் கம்பேர் பண்ணிக்க பிளீஸ். வரும்போது என்ன விலைக்கு வந்தாங்க, இன்னைக்கு என்ன வேலை. இந்த நெம் அப்படின்ற ஒரு காயின் வரும்போது 2015 ஏப்ரல்ல 18 பைசாவுக்கு கீழே, சாரி 1 பைசாவுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அது 7 ரூபாய் விற்கப்பட்டு வித்துட்டு இருக்கு.
வாங்கினவங்க அப்ப எதன் மூலியமா வந்துச்சு? இவ்வளவு கிரிப்டோ அசெட் மூலியமா வந்திருக்கு. சரி, கிரிப்டோ அசெட் அப்படின்றது ஒரு துறைன்னு சொல்றீங்களே, இந்த துறை என்ன மாற்றத்தை கடந்த 10 ஆண்டுகள்ல உலகத்துல நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடந்த ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல உலகத்துல கோல்டு மார்க்கெட் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, பேங்கிங் செக்டார் இருக்கு, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு வருடத்துக்கு என்ன டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு ரெக்கார்டு முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கு. எல்லாமே டாலர்ஸ்ல இருக்கு, பில்லியன் டாலர்ல இருக்கு. அவங்க ஒவ்வொரு வருடமும் என்ன அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு இறங்குறாங்க, அப்புறம் வளர்றாங்க, திடீர்னு இறங்குறாங்க. ஆவரேஜா கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு மார்க்கெட் 53% வளர்ந்திருக்கு. இடையில இறங்குச்சு, ஏறிச்சு. பட் இன்னைக்கு ஸ்டில் 10 ஆண்டுகள்ல 53% வளர்ந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் 10 ஆண்டுகள்ல 41% வளர்ந்திருக்கு. உலகம் முழுக்க நான் சொல்றேன். பேங்கிங் செக்டர் 10 ஆண்டுகள்ல பெருசா வளரல. ஏன்னா இடையில வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டாங்க. அடுத்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 140% 10 ஆண்டுகள்ல வளர்ந்திருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி 68% கடந்த 10 ஆண்டுகள்ல வளர்ந்திருக்கு. ஆயில் இண்டஸ்ட்ரி 33% கடந்த 10 ஆண்டுகள்ல வளர்ந்திருக்கு. கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எத்தனை பர்சன்ட் வளர்ந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால பெரிய பர்சன்டேஜ் காட்டும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் பர்சன்டேஜ் காட்டுது. உண்மைதாங்க. ஏன்னா சின்னது, ஸ்டார்டிங் சின்னது. ஆனா இது இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார இந்த கிரிப்டோ துறை கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேங்கிங் செக்டர்ல எக்ஸஸ் பணத்தை கொண்டு போயிட்டு மட்டும்தான் பேங்க்ல போட முடியும். அதுக்கு பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துறவங்க மட்டும்தான் பேங்க்கு போவாங்க. சேம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட், ஐடி இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி கூட. ஆனால் தான் வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு கடைக்கு போகாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கிரிப்டோ துறை ஏன் இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். மற்ற துறைகள் ஒண்ணு பயன்படலாம் அல்லது 2 பயன்படலாம். ஆனா கிரிப்டோ துறை எல்லாருக்கும் பயன்படுத்தி தீரணும். சோ இந்த வேகத்துல போச்சுன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார இந்த கிரிப்டோ துறையின டர்ன் ஓவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட 400 பில்லியனை தொட போகுது அப்படின்றாங்க. இப்ப 250 300 பில்லியன் தொட்டுருச்சுங்க. இந்த வருடத்துக்குள்ள 400 பில்லியனை தாண்டும் அப்படின்றாங்க. ஆனால் இது எப்படியே போச்சுன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 40 ட்ரில்லியனை தொட போகுது அப்படின்றாங்க. இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில எப்பேற்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்லைட முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கேன். எஸ், சோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்துல கொடுத்தாச்சு. வேற இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான இன்னும் நம்பகத்தகுந்த எனக்கு கான்பிடன்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எஸ், காயின் ஏடிஎம் ரேடர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. கிரிப்டோ அப்படின்றது வேலட்ல இருக்கும், டிஜிட்டல்ல இருக்கும். டிஜிட்டல்ல இருக்கும், அது வேலட்ல தான் இருக்கும், வேற வழி கிடையாது. அப்ப வேலட் டு வேலட் தான் இதை மாத்த முடியுமா? என்கிட்ட கிரிப்டோ அசெட் இருக்கு, நான் இதை காசு பண்ணலாமா? காசு பண்றதுக்கு ஈஸியான வழி ஏடிஎம் வழியா பணம் எடுக்கிறது. கிரிப்டோக்கும் செப்பரேட் ஏடிஎம் வந்தாச்சு. 8763 ஏடிஎம்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. 72 நாடுகள்ல இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலும் எந்தெந்த நாட்டுல எத்தனை ஏடிஎம் வரைக்கும் இந்த வெப்சைட்ல டீடைல்டா போட்டிருக்கேன். கையில வேலட் எடுத்துட்டு போறோம், ஜஸ்ட் அந்த ஏடிஎம்ல கொண்டு போய் காட்டுறோம். பிடிசி இருக்கு என்கிட்ட, ஏடிஎம்ல காட்டுறேன். எவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், எந்த நாட்டுல இருக்கா, இந்த நாட்டுல இருக்கா, எனக்கு இவ்வளவு வேணும், இத்தனை டாலர் கூட, இத்தனை சிங் டாலர் கூட, இத்தனை பவுண்ட், ஏதோ ஒண்ணு. அந்த பவுண்ட் நமக்கு வெளியே வருது, எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. ஏடிஎம் வந்தாச்சு. வேற என்ன மாற்றங்கள் இந்த கிரிப்டோ துறை இன்னைக்கு இந்த உலகத்துல பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ், எந்த மாதிரி இதுக்கு அனுமதிகள் உலகத்துல வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஆரம்பத்துல பெருசா இதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிச்சாங்க, எல்லா அரசாங்கங்களும் யோசிச்சாங்க. ஏன்னு கேட்டா இதனுடைய டெக்னாலஜி அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியினுடைய தலையீடே இல்லாத தனித்துவமா தானா இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்றனால ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சரி, இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மைன்னு புரிஞ்சிட்ட பிறகு இன்னைக்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகள் கிரிப்டோ அசெட்டை சொந்தமா வாங்கிக்கிறதும் பரிவர்த்தனைக்கு விருப்பப்பட்ட பயன்படுத்துறதையும் சொத்தா வாங்கி சொத்தா விற்கிறதையும் அனுமதிச்சிட்டாங்க. 70க்கும் மேற்பட்ட நாடுகள். சில நாடுகளை நானே போயிட்டு கிரிப்டோ அசெட்டை கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஊர்ல இந்த கிரெடிட் கார்டு அக்செப்டட், டெபிட் கார்டு அக்செப்டட் புதுசா போர்டு வச்சாங்களா, அது வந்தப்ப அந்த மாதிரி கிரிப்டோ அக்செப்டட், பிட்காயின் அக்செப்டட். கூகுள்ல தேடுங்க சார் பிளீஸ், கிடைக்கும். அப்ப பணத்தினுடைய வடிவம் மாறிக்கிட்டு இருக்கு, பண பரிவர்த்தனுடைய வடிவம் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இவ்வளவு நாடுகளையும் இது சொத்தாக வாங்கி வச்சுக்கிறத சட்டப்பூர்வமா அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு முத்தாய்ப்பான விஷயம், இந்தியாவிலும் இதை சொத்தா வாங்கி வச்சுக்கிறதுக்கு நமக்கு சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு. இந்த அனுமதி எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லைட்ல நான் கொடுக்குறேன். மார்ச் மாதம் 3ஆம் தேதி எனக்கு இந்த வருஷம் தான் வழங்கப்பட்டது.
அந்த அனுமதி என்ன அப்படின்றது அப்புறம் பாருங்க. இப்ப மன்னிக்கணும், இப்பயே பார்த்துருவோம். எஸ், என்ன அனுமதி? புதிய தலைமுறை, தந்தி டிவி, ஜெயா பிளஸ், டைம்ஸ் நவ், CNN, CNBC. என்ன அனுமதி பார்த்துங்க. இந்தியாவில் பிட்காயின் வர்த்தகம் தடை நீக்கம், கிரிப்டோ கரன்சி மூலம் வர்த்தகம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. எஸ் நண்பர்களே, இது மட்டுமா? அதே செய்தி தினமலர், தினத்தந்தி, CNBC, தினகரன், காயின் டெஸ்க், த இந்து, இந்தியா டுடே, எக்கனாமிக் டைம்ஸ், ET மார்க்கெட்ஸ். சோ இந்தியாவுக்குள்ளரையும் கிரிப்டோ அசெட்டை வாங்கலாம், வைத்திருக்கலாம், லாபம் ஈட்டலாம், விற்கலாம். அப்ப இவ்வளவு சரியான சாதகமான ஒரு விஷயம் நம்ம கையில மாட்டியிருக்கு அப்படின்னா, அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாம் சரிங்க. நான் லேண்ட் வாங்கினா என் பேருக்கு பத்திரம் கொடுக்குறாங்க, நான் கோல்டு வாங்கும்போது எனக்கு சொத்து தராங்க, கையில கொடுக்குறாங்க, கோல்டு கையில தராங்க. ஷேர்ஸ் வாங்கும்போது ஷேர் சர்டிபிகேட் தராங்க. இன்சூரன்ஸ் வாங்கும்போது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு அவங்க டாக்குமெண்டேஷன் தராங்க. பாதுகாப்பு இருக்கு எனக்கு. இந்த கிரிப்டோ அசெட்ல என்ன பாதுகாப்பு? எப்படி வேலட்ல இருக்கக்கூடியதை நம்பி எப்படி வாங்குறது? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இந்த பாதுகாப்புக்குண்டான ஒத்த வார்த்தை, அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு சொல்ல போறோம் உங்களுக்கு. டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பேசுறோம்னா, இந்த உலகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பயன்படுத்தின டெக்னாலஜி ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ரேடியோ. அடுத்து அந்த ரேடியோனுடைய அடுத்த வடிவமான டெக்னாலஜி ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா டெலிஃபோன். டெலிஃபோன் வந்துட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு அற்புதமான அதி உணவான டெக்னாலஜி ப்ராடக்ட் ஒன்று இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கப்பட்டது. அதற்கு பெயர் கம்ப்யூட்டர். 10 பேர் சேர்ந்து செய்யற வேலையை ஒத்த கம்ப்யூட்டர் செஞ்சதுங்க. தென் ஒரு கம்ப்யூட்டர் செய்யற வேலையை ஒரு இடத்துல இருந்து செய்யாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும் ஒன்னோட ஒண்ணு இணைப்பதற்காக டெக்னாலஜியுடைய அடுத்த வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் இன்டர்நெட். நான் அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இன்டர்நெட் வந்துட்டு பிறகு உலகம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப இந்த டெக்னாலஜியோட அடுத்த வடிவம் இன்டர்நெட். ஆனால் சமீப காலத்துல ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல புகுந்த ஒரு புதிய பொருள் மொபைல் போன். டெலிபோன்ல பேசலாம், மொபைல் போன்லயும் பேசலாம். டெலிபோன் அது இருக்க இடத்துல போய் நம்ம பேசணும், மொபைல் போன் நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வந்து பேசும். அவ்வளவுதான் வித்தியாசம். மொபைல் போன் ஒண்ணு புதுசா புகுந்தது. அந்த மொபைல் போன் டெலிபோன் பண்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. திரும்ப அந்த மொபைல் போன்ல இன்டர்நெட்டை புகுத்தினாங்க. சாரி, கம்ப்யூட்டர் புகுத்தினாங்க. கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யுமோ எல்லா வேலையும் அந்த மொபைல் போன்ல இன்டர்நெட்டை புகுத்தினாங்க. இன்னைக்கு மொபைல் போன் கம்ப்யூட்டர் செய்யறதையும் செய்யும், டெலிபோன் செய்யறதையும் செய்யும், இன்டர்நெட்ல உலகத்துல என்னென்ன செய்யறாங்க எல்லாத்தையும் செய்யுது. அப்ப இந்த உலகத்தினுடைய அடுத்த டெக்னாலஜி அதிசயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன். இன்னைக்கு இதால முடியாத விஷயமே கிடையாது. இப்ப கவனிங்கள் நண்பர்களே, இது எல்லாத்துக்கும் மொபைல், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், இது எல்லாத்துக்கும் பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட். அப்ப இன்டர்நெட் இல்லாம உலகம் இல்லை. ஆனால் அந்த இன்டர்நெட்ல நல்லது மட்டும்தான், சரி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா இந்த கேள்விக்கு 100% இன்டர்நெட் மூலியமா சரியான விஷயங்கள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. யாருமே தயாரா இல்லை. சமீபத்துல ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. அது பழக்கம் தானே, அது ரெகுலரா நடக்கிறதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா யாருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் கேட்கும் போதுதான் பகீர்னது. இந்தியாவுடைய பிரதமருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு. இன்டர்நெட் இல்லாம ட்விட்டர் வேலை செய்யாது. பட் அந்த ட்விட்டரை, அதுவும் பிரதமருடைய ட்விட்டர் அக்கௌண்ட ஹேக் பண்றாங்கன்னா இன்டர்நெட்ல கெட்டதே இல்லையான்னு கேட்டா இந்த கேள்விக்கு இல்லை அப்படின்னு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அப்ப இது இப்படியே விட்டுலாமா? கம்ப்யூட்டர் இல்லாம உலகம் இயங்காது, இன்டர்நெட் இல்லாம கம்ப்யூட்டர் இயங்காது, இன்டர்நெட் இல்லாம எல்லாத்தையும் இன்டர்நெட்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம், இன்டர்நெட் இல்லாம இனிமேட்டு வாழ்க்கையே இயங்காது, இன்டர்நெட் இல்லாம ட்ரெயின் ஓடாது, பிளைட் ஓடாது, இன்டர்நெட் இல்லாம உலகத்துல எந்த பணமும் டிரான்சாக்ஷன் நடக்காது, பேங்கிங் செக்டர் நடக்காது, இன்சூரன்ஸ் செக்டர் நடக்காது. அப்ப இன்டர்நெட் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனால் அந்த இன்டர்நெட் 100% பாதுகாப்பானதா? எனக்கு கூட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன்டர்நெட்ல, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த இன்டர்நெட்டை பாதுகாப்பு படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிறைய பேருக்கு வந்து சேர்ந்ததுனால அதுல ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்டர்நெட்டை பாதுகாப்பு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாதுகாப்புக்கு பேர் பிளாக் செயின் அப்படின்னு. பிளாக் செயின், எஸ்,
இன்டர்நெட்ல என்ன தவறு நடக்குது, ஏன் அந்த தவறு நடக்குது, அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பிளாக் செயின் அப்படின்ற புது டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அப்ப டெக்னாலஜியுடைய இன்றைய காலகட்டத்தின் உச்ச வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் பிளாக் செயின். எதுக்காக இந்த வார்த்தையை நம்ம கிட்ட திரும்ப அழுத்தமா பேசிட்டு இருக்குன்னு கேட்டா, இப்ப எல்லாருக்கும் கேள்வி, கிரிப்டோ அசெட் அப்படின்றது வேலட்ல இருக்குன்னு சொல்றீங்களே, இன்டர்நெட்ல இருக்குன்னு சொல்றீங்களே, இன்டர்நெட்ல தான் ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்குது அங்கங்க, எப்படி நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ அசெட் இல்லைங்க, இன்டர்நெட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன தவறு நடக்குது, நான் மறுக்கல. ஆனால் அதே டெக்னாலஜி இன்டர்நெட்டை பிளாக் செயின் டெக்னாலஜியில பயன்படுத்தணும்னா தவறு நடப்பதற்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை. கடந்த 10 ஆண்டுகள் ஆச்சு பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து, இன்னைக்கு வரைக்கும் அதுல தவறு இழைக்கவே முடியவில்லை. சரி, இதுக்கும் பிளாக் செயினுக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கிரிப்டோ அசெட்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிப்டோ அசெட்டும் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருந்தா மட்டும்தான் உலகத்துல வெளியிடவே முடியும். நான் இப்படி சொல்றேன், கிரிப்டோ அசெட் இன்டர்நெட்டை சார்ந்து இயங்குது அப்படின்றனால அந்த கிரிப்டோ அசெட்ல தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி பேர் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. கிரிப்டோ அசெட்டை காப்பாத்துறதுக்கு கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜி. ஆனா என்ன, நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா படிச்சிருக்கும். நெல்லுக்கு அடியை இறைக்கிற தண்ணி வாய்க்கால நெல்லுக்கு மட்டுமா பாயும், சைட்ல இருக்க புல்லுக்கும் தான் பாயும். கிரிப்டோ அசெட்டை காப்பாத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னைக்கு உலகத்துல இன்டர்நெட் எங்கெங்கெல்லாம் பயன்படுதோ மொத்தத்தையும் காப்பாத்திடுச்சு. அப்ப கிரிப்டோ அசெட்ல என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்ட ஒத்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பெயர் பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்ப அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னங்க பார்க்கலாம். நான் சொல்றதை விட அது எப்படி வேலை செய்யறது சிம்பிளா, உலகத்தின் முதன்மை செய்தி சேனல் பிபிசி பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ அசெட்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்றது சொன்னதை ஜஸ்ட் உங்க முன்னாடி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ தான், இது பாருங்க. இந்த நேரத்துல பெரிய சப்போர்ட்டா இருக்கும், பாருங்க. If you want to buy something normally using your normal bank card, this is what happens. I give my card details to the shop. The shop asks the bank if I'm good for the money. The bank checks its records to see if I've got enough in my account. If I do, it lets the shop know. It updates its records to show the movement of money from my account to the shop's. And it takes a little cut for its trouble. Now, if you wanted to remove the bank from that system, who else would you trust to keep those records and not alter them or cheat in any way? Well, I wouldn't trust you. I wouldn't trust you. In fact, I wouldn't trust any single person. Hey there. But I might trust Subscribe to my channel everyone. and also press this bell icon. The idea is you don't have a central record of transactions. Instead, you distribute many, many copies of this ledger around the world. Each owner of each copy records every transaction. So, to buy something using cryptocurrency, I give the shop my details. The shop asks all the bookkeepers if I'm good for the money. The bookkeepers all check their records to see if I have enough. If I do, they tell the shop, and then all update their records to show the movement of money. So there's no way that a forged transaction can make it in. If I try to alter a ledger, it won't match all of the other copies, and it gets rejected. And one of them, at random, will be given a reward of some newly created cryptocurrency. This is how cryptocurrencies work. And remember, all of these bookkeepers, all of these ledgers, they're not actually people, they're computers. Lots of computers. அன்பர்களே, ஒரு தவறு இழைப்பதற்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா, ஒரு 2 டேட்டாவுக்கு நடுவுல டேட்டாவை கிரியேட் பண்ணும்போது இந்த டேட்டா டிரான்சாக்ஷன் அல்லது 2 டேட்டாவுக்கு நடுவுல அல்லது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல அந்த டேட்டாவை மாத்துறதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா, பண்ண முடியாது. முயற்சி ஒருவேளை பண்ணாங்கன்னா, அந்த டேட்டாவை, அந்த பர்டிகுலர் விஷயத்தை எத்தனை யூசர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே இந்த பர்டிகுலர் ஏரியால தவறு நடக்குது அப்படின்றது அடுத்த செகண்ட் ஃபிளாஷ் ஆயிரும். அப்படின்றப்ப தவறு பண்ண வர்றவங்க பண்ண முடியாது. நம்பர் 1, பண்ண மாட்டாங்க. நம்பர் 2, நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத எந்த நேரத்திலையும்
கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றதுனால பயப்படுவாங்க. நம்பர் 3, ஒரு தனி மனிதனா இருந்தான்னா இந்த அப்ரூவ் பண்ற இடத்துல மிடில் இருக்கக்கூடிய அப்ரூவ் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது, அப்ரூவ் பண்ற இடத்துல தனி மனிதனா இருந்தாங்கன்னா அந்த தனி மனிதனுடைய என்ன ஓட்டத்துக்கு அங்க என்ன வேணாலும் செய்ய முடியுங்க. ஆனா இங்க ஒரு டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்ணும்போது தனி மனிதனுடைய பங்களிப்பு இங்க ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மிஷின்ஸும் மொத்த கம்ப்யூட்டர்ஸும் ஒண்ணு சேர்ந்துதான் அதை தீர்மானம் பண்ணுது அப்படின்றப்ப, டெக்னாலஜி தான் தீர்மானம் பண்ணுது அப்படின்றப்ப தவறு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாத ஒரு இன்டர்நெட், சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாங்க, தவறு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் இந்த உலகத்துக்கு வரும் பட்சத்தில் என்னென்னலாம் சாத்தியப்படுத்திருச்சுங்க. 10 ஆண்டுகள்ல நிறைய துறை மாறிட்டாங்க. எதுவெல்லாம் சாத்தியம்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்ககிட்ட சொல்றேங்க. சப்ளை செயின். எங்க ஒரு பொருள் விளையுதோ அந்த பொருளை பதுக்கி வச்சுக்கிட்டு அந்த பொருள் எப்ப விளையாதப்ப டிமாண்ட ஆர்டிபிஷியலா ஏத்தி வைக்கிறாங்க பாருங்க. இவங்களாலதான் இன்னைக்கு உலகத்துல உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படுதுங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்காய விலையினுடைய உத்கிர தாண்டவம் எந்த அளவுக்குலாம் நமக்கு அனுபவிச்சோம். அந்த மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியில இந்த அமைப்பு, இந்த சப்ளை செயினை நம்ம உள்ள சேர்த்துட்டோம்னா ஆர்டிபிஷியல் டிமாண்ட் அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாத போயிருங்க. பினான்ஸ். இன்னைக்கு நான் பேங்க்ல பணம் வச்சிருக்கேன், அந்த பேங்க் பணம் டேட்டாவை தான் மெயின்டைன் பண்ணுது. எனக்கு பாஸ்புக்லாம் இப்ப கிடையாதுங்க, டேட்டாவில தான் மெயின்டைன் பண்றாங்க, லெட்ஜர்லாம் அவங்க எழுதுறது கிடையாதுங்க. அப்ப என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் என்ன கேட்காம தேர்ட் பார்ட்டியால கை வைக்க முடியாதான்னு கேட்ட முடியாது அப்படின்னு நம்பிக்கையில தான் வச்சிருக்கேங்க. ஆனா ஒருவேளை மினிமம் பேலன்ஸ் ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளவு மெயின்டைன் பண்ணல அப்படின்றப்ப என்னை கேட்டுட்டு ஒன்னும் இவங்க எடுக்கலைங்க. அல்லது நான் போயிட்டு என்னுடைய ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணி நான் லாஸ்ட் மந்த் மினிமம் பேலன்ஸ் எடுக்காதனால 300 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைனை நான் இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அனுமதி கொடுக்கறதுக்காக அவங்க என்னுடைய மினிமம் பேலன்ஸ் நான் மெயின்டைன் பண்றதுக்கு 300 ரூபாய் சார்ஜை கட் பண்றதுக்கு அவங்க வெயிட் பண்றதுல கட் பண்றாங்க. அப்ப என்னுடைய அக்கௌண்ட்ல தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் உள்ள போகுது, அந்த இன்கேஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு ஓனரா இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அப்ப ஏன் அக்கௌண்ட வேற யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்கன்னு தாங்க அர்த்தம். இதே பினான்ஸ் மார்க்கெட் முழுக்கமும் பிளாக் செயின்ல மாறிடுச்சுன்னா இந்த பினான்ஸ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு தவறும் இந்த உலகத்துல நடக்காது. வேற குறிப்பா இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டுங்க. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு உடம்பு முடியலன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஒரு வாரம் படுக்க வச்சு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்ல எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டோம், எங்க ஹாஸ்பிட்டல்ல சரி பண்ண முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வெளியூருக்கு போயிருங்க, டவுன் போங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்க ஓடின பிறகு அங்க கொடுத்த உடனே சொல்றாங்க நீங்க பழைய ரிப்போர்ட்லாம் எதுவுமே இங்க செல்லாது, நாங்க எல்லாத்தையும் புதுசா தான் எடுப்போம் அப்படின்றாங்க. எப்படியா? அப்ப அவங்க யாரு? அவங்க எம்பிபிஎஸ் படிக்கலையா? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியுங்க. ஆனா பிளாக் செயின்ல இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டை இணைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கோடு இருக்குங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன்னா ஜஸ்ட் அந்த கோடை மட்டும், ஆதார் நம்பர் மாதிரி அந்த கோடை மட்டும் சொன்னா போதும், நான் யாரு, என் உடம்புல என்னென்ன மாதிரி மருந்துகள் ஆல்ரெடி செலுத்தப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு உடம்புல என்ன மாதிரி ஆபரேஷன்ஸ் ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்கு, எனக்கு இப்ப எந்த ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும் செய்யணும் அப்படின்றத அடுத்த செகண்ட் ஒருத்த கோட்ல தெளிவா காட்டிட்டாங்கன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படின்னு ஆஸ்பத்திரியே தேவையில்லையா, நாமளே முடிவெடுத்தலாம் சொல்றீங்க. வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. இன்டர்நெட்டை மட்டும் நம்ம நேர்மைப்படுத்திட்டோம்னா வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் நுழைஞ்சாச்சு. தென் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் டிரான்சாக்ஷன், உதாரணத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட், ஒரு வியாபாரம் நடத்த முடியுதுன்னா இமிடியேட்டா ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கணும். அந்த ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 2 டிரான்சாக்ஷன் 3 டிரான்சாக்ஷன் நடக்குதுதான் வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வியாபாரம் எங்க வளர்றது? ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் டிரான்சாக்ஷன் கூட தடை இல்லாம நடக்கணும். அப்பதான் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ அதற்கும் பிளாக் செயின் இருந்துச்சுன்னா தவறு இருக்காது. ஸோ ஆர்டிபிஷியல் டிமாண்ட் அப்படின்றது இல்லாதவே போயிடும். அடுத்து மிக முக்கியமான இடங்க அரசாங்கம். அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் அத்தனையும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசாங்கத்துடைய ப்ரோக்ராம்ல தவறே நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா, பிளாக் செயின் மூலமா உருவாயிடுச்சுன்னா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. எவ்வளவு ஒரு பாலம் கட்டுறதுக்கு அலாட் பண்ணாங்களோ அந்த தொகையில கரெக்டா அந்த பாலம் கட்டப்படும், மாற்றமே இல்லை. சரி, நடந்துருச்சான்னு கேட்டா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குங்க.
சந்திரபாபு நாயுடு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி மாத்திட்டு தான் அவர் ஆட்சியை விட்டு போனாரு. பிளாக் செயின்ல மாத்திட்டாரு, தவறே கிடையாதுங்க. சந்திரசேகர ராவ் மாத்திட்டாரு. தென் நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கடந்த வருடம் சட்டசபை கூட்டத்தொடர் 1ல எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இனிமேட்டு தவறே நடக்காத ஒரு துறைக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் நாங்க மாத்தணும், துறையா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் மாத்தணுன்றதுக்காக இந்த டெக்னாலஜிக்காக ஒரு 90 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணி நாங்க முதல் கட்டமா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜிக்கு ஒரு பேர் சொன்னாரு. என்ன டெக்னாலஜின்னு கேட்டா நம்பிக்கை இணையம் டெக்னாலஜி அப்படின்னாரு. பேப்பர்ல எடுத்து பாருங்க, நம்பிக்கை இணையம் டெக்னாலஜி. பிராக்கெட்ல போட்டாரு நம்பிக்கை இணையம்னா பிளாக் செயின் அப்படின்னு போட்டாரு. ஓ, கம்ப்யூட்டருக்கு கணிப்பொருள் பேர் வச்சிருக்க மாதிரி, மொபைல் போனுக்கு தொலைபேசி அலைபேசின்னு பேர் வச்சிருக்க மாதிரி, ரேடியோவுக்கு வானொலின்னு பேர் வச்சிருக்க மாதிரி, இன்டர்நெட்டுக்கு இணையம் அப்படின்னு பேர் வச்சிருக்க மாதிரி, பிளாக் செயினுக்கு நம்பிக்கை இணையம்னு தமிழ்நாட்டுல பேர் சூட்டு விழா நடந்துருச்சுங்க. நம்பிக்கை இணையம். ஒரே ஒரு சின்ன கேள்விதான், பிளாக் செயின் அப்படின்றது நம்பிக்கை இணையம்னா அப்ப இன்டர்நெட் அப்படின்றது இன்னொரு டைம் சொல்றீங்களா? பிளாக் செயின் அப்படின்றதுதான் நம்பிக்கை இணையம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்றது சோ எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் பயன்படுத்திட்டு இருக்கோ அந்த இன்டர்நெட் வெறும் இணையம். அதை பிளாக் செயின்ல பயன்படுத்தினா அதற்கு பெயர் நம்பிக்கை இணையம். அந்த நம்பிக்கை இணையத்தினுடைய பெஸ்ட் ப்ராடக்ட் தான் கிரிப்டோ அசெட். சோ கிரிப்டோ அசெட்ல தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. சரிங்க, வேற எந்த வழியில எனக்கு கான்பிடன்ட் கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, MSME என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில இந்த மாதிரி விளம்பரங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லா விதமான ட்ரைனிங்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் ஆல்ரெடி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே பிளாக் செயின் ஃபங்க்ஷனல் அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குண்டான சர்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கமே பிளாக் செயினுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் பெருமையா சொல்லிக்கிறேன், அந்த ட்ரைனிங் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கணும். வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய +2 பொருளியல் புக்ல பிளாக் செயின், கிரிப்டோ அசெட், பிட்காயின் சம்பந்தமான பாடத்திட்டமே வந்தாச்சு. கிரேட். வேற எந்த வகையில நான் இதை இன்னும் மனப்பூர்வமா நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க வாங்குறது எங்க விற்கிறதுன்ற கேள்வி குறுக்க ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிள். இது வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃப்ரீயா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வேலட்ஸ், இது எல்லாமே வேலட்ஸ். பிளாக் செயின் வேலட், மேக்ரம் வேலட்ஸ், காயின் வேலட்ஸ், இது எல்லாமே வேலட். ஏதோ ஒரு வேலட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். தென் இதை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் மார்க்கெட்ல இருக்காங்க. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. பர்டிகுலரா இந்தியாவில இருந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை எக்ஸ்சேஞ்ச் வழியா வாங்கிக்கிட்டு கிரிப்டோ அசெட், அது பிட்காயினோ பெல்டெக்ஸ் காயினோ ஏதோ ஒரு காயின்ல வாங்கிக்கிட்டு அதை வேலட்ல பத்திரமா வச்சுக்கணும். மார்க்கெட்டை வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். விற்கணும்னு நினைக்கிறப்ப இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் வழியா செல் பண்ணிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுத்துறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சோ வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Subscribe to my channel. ரைட்டுங்க, எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இதுல நெகட்டிவ்ஸே கிடையாதா? நிச்சயமா கேட்பீங்க, நிச்சயமா கேட்பீங்க. நாங்களும் இல்ல அப்படின்னு மறைச்சிட்டு போகலாம் தயாரா இருக்கு. கோல்டு மார்க்கெட்ல இறங்கினா சமீபத்துல ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி பேங்க்ல கோல்டு லோன் வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு போன் போச்சு. பேங்க்ல இருந்து என்னன்னு கேட்டா, வந்து உங்க கோல்டு வந்து திருப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. என்னையான்னு கேட்டா, அவங்க எவ்வளவு லோன் கொடுத்தாங்களோ அதை விட விலை குறைஞ்சு போச்சு மார்க்கெட் வேலை. அதனால நம்ம ஆளுங்க இல்ல அது முழுகிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா பேங்க்குக்கு நஷ்டமாயிரும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் என்ன இங்க சொல்ல வரேன்னு கேட்டா, கோல்டு மார்க்கெட்டே இறங்கிதான் ஏறிச்சு, லேண்ட் மார்க்கெட் இறங்கிதான் ஏறிச்சு. இந்த உலகத்துல பிக்ஸ்டு டெபாசிட்டோ அல்லது பேங்கிங் செக்டர் தவிர வேற எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் இறங்கும், இறங்கும். அப்ப எந்த மார்க்கெட்ல நுழையிறவங்களா இருந்தாலும் லாபம் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம நுழையிறோம். அப்படி நாளும் லாபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பட்சத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டா, விலை ஏறும் போது வித்து லாபம் பண்ணணும். ஒருவேளை விலை இறங்குச்சுன்னா வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான் சார் ஃபார்முலா. அப்ப கிரிப்டோ அசெட்ல கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கும் முன்னாடி காட்டியிருக்கோம் பாருங்க. இதே பிட்காயின் 2010 வந்தது. ஆனா 13 55,000 வித்திருக்கு, 14 60,000 வித்திருக்கு, அடுத்து 18,000 குறைஞ்சிருக்கு பாருங்க. அப்புறம் 30,000 70,000 போயிடுச்சு. 3 வருஷம் கேப்ல ப்ராஃபிட்ல வந்துருதுங்க. எல்லா காயினும் இப்ப இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறது டாப் 10 காயின், டாப் 10 கிரிப்டோ அசெட்ஸ் காட்டியிருக்குங்க. எல்லாமே எந்த டேட்ல என்ன ரேட், ஆவரேஜா அந்த வருடத்துல என்ன ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்றத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல நமக்கு ஒரே ஒரு தகவல் நல்லா தெரியுது, இடையில கொஞ்சம் இறங்கிச்சுனாலும் அடுத்து இமீடியட்டா ஏறிடுது. அப்ப ஏறும்போது வித்து லாபம் பண்ணணும், ஒருவேளை இறங்கிச்சுன்னா வெயிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சரியா பயன்படுத்தினவங்க தான் கடந்த 4 ஆண்டுகள்லயும் பரவாயில்ல, கடந்த 10 ஆண்டுகள்லயும் பரவாயில்ல பெருசா பணம் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், கிரிப்டோவுக்கு மட்டும் இது பொருந்தாதுங்க. உலகத்துல எந்த சொத்து வாங்கினாலும் எல்லா சொத்துக்கும் இது பொருந்தும்.
அப்ப கிரிப்டோல கொஞ்சம் வெயிட் பண்ணா பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் கிரிப்டோ. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு கேட்டா, உலகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பல வழிகள் இருந்தாலுமே, கோல்டு, லேண்ட், சம்திங் இந்த மாதிரி பல வழிகள் இருந்தாலுமே, இவைகள்ல கடந்த 4 ஆண்டுகள்ல 1500% மேல ரிட்டர்ன் கொடுத்தது கிரிப்டோ துறைன்னு பார்த்தோம். அந்த கிரிப்டோ துறையில என்ன நடந்துட்டு இருக்கிறதா இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஜிசிசி மூலியமா கிரிப்டோ பண்றது என்னன்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த கிரிப்டோ எதன் மூலியமா உலகத்துக்கு வந்துச்சு, இன்டர்நெட்டுடைய மறுவடிவம் பார்த்தோம். எதுக்காக வந்துச்சு, பண பரிவர்த்தனையை எளிமைப்படுத்துறதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம். என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்திருக்கு, இண்டஸ்ட்ரியில மற்ற துறைகள்னா ஒரு வருடத்துக்கு என்ன டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாலும் அதுல கிரிப்டோ அசெட்னுடைய டர்ன் ஓவர் விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். 2025 இந்த கிரிப்டோ அசெட்ல எவ்வளவு பெரிய அசெட் இங்க உருவாக போகுது அப்படின்றத பார்த்தோம். உலகம் முழுக்க எவ்வளவு ஏடிஎம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்றத பார்த்தோம். உலகம் முழுக்க எத்தனை நாடுகள் இதை வாங்கி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். குறிப்பா இந்தியாவுக்குள்ள இருந்து வாங்கி வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்டம் அனுமதி கொடுத்திருக்கு, கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இது என்ன மாதிரி டெக்னாலஜி, இதை நம்பி வாங்கலாமா அப்படின்றதுக்கு இன்டர்நெட்டையே மொத்தத்தையும் இந்த கிரிப்டோ அசெட் உள்பட இன்டர்நெட் மொத்தத்தையுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் காப்பாற்ற வந்திருக்கு. அப்படிப்பட்ட பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அது எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை நிகழ்த்தும் அப்படின்றத பார்த்தோம். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு குறிப்பா தமிழ்ல வைக்கப்பட்ட நம்பிக்கை இணையம் அப்படின்ற பெயர் நமக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். தென் அந்த கிரிப்டோ அசெட்ல வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு என்ன மாதிரி வேலட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். தென் எல்லா அசெட் மாதிரியும் இதுவும் அசெட்னு சொல்றீங்க, இது மட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்குமான்னு கேட்டா, எல்லா அசெட் மாதிரி இதுவும் கொஞ்சம் அப்படி ஏறி தான் இறங்கும். ஏறும்போது வித்து லாபம் பண்ணணும், ஒருவேளை இறங்கும் போது வெயிட் பண்ணி லாபம் வரணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்திருக்கோம் கிரிப்டோ அசெட். சரி சார், நான் இதை பேங்க்லயே வச்சுக்க கூடாதா? வச்சுக்கலாம். 4 வருஷத்துல 35% தான் லாபம் கிடைச்சிருக்கு. 4 வருஷத்துல இல்ல நான் கோல்டுல வச்சு கூடாதா? வச்சுக்கலாம். 4 வருஷத்துல 65% தான் லாபம் கிடைச்சிருக்கு. இல்ல நான் லேண்ட்ல மட்டும் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். இது வச்சு இதுவும் வச்சுக்கலாம். நான் உங்களை கோல்டு வித்துட்டு பேங்க்ல இருக்க டெபாசிட்டை கேன்சல் பண்ணிட்டு கிரிப்டோக்குள்ள வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கையில இருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு கோல்டு வாங்கி கொஞ்சம் வச்சிருக்க மாதிரி, லேண்ட் வாங்கி கொஞ்சம் வச்சிருக்கிற மாதிரி, பேங்க்ல கொஞ்சம் வச்சிருக்க மாதிரி கிரிப்டோலையும் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். அப்ப இந்த கிரிப்டோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற பட்சத்துல இத ஜிசிசில மேனேஜ்மெண்ட் பண்றப்ப 6500% ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அது என்ன ஜிசிசி? அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி ஹப், இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஹாங்காங்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. மலேசியாவில் இதனுடைய மார்க்கெட்டிங் ஆபீஸ் இருக்கு. இந்த அமைப்பு உலகம் முழுக்க கடந்த 5 ஆண்டுகளாக கிரிப்டோல புதுமையான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இந்த மக்களுக்கு கொடுத்து 5 ஆண்டுகளா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த அமைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாரன் பஃபி சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு தத்துவத்தை உங்ககிட்ட நினைவூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் உறங்கும் போதும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை நீங்கள் கண்டிராவிட்டால், நீங்கள் உறங்கும் போதும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய இன்னொரு வருமானத்தை நீங்க கண்டுபிடிக்கிறன்னா, நீங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டாருங்க. இது 1000 அர்த்தமுள்ள வாசகம் இது. அப்ப யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வயசான காலத்துல நிம்மதியா இருக்க வேண்டிய காலகட்டத்துல செக்யூரிட்டியா உட்காந்துருக்காங்க, பஸ் டிரைவரா போயிட்டு இருக்காங்க, ஹோட்டல்ல சர்வரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வயசான காலத்துல பேரம்பேத்தியோட நிம்மதியா இருக்க வேண்டிய காலகட்டத்துல இப்படி எல்லாம் உழைச்சு யாருன்னு கேட்டா அவங்கதான் நாம உறங்கும் போது நமக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வருமானத்தை கண்டுபிடிக்காத விட்டவங்க. நான் இப்படி சொல்லட்டுங்களா, அடுத்தடுத்த வருமானத்தை தேடிட்டே இருக்குன்றத வேற ரூபத்துல அவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஜிசிசி கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தலாம் பாருங்க. ஜிசிசியுடைய வேலை என்ன? கிரிப்டோ அவேர்னஸ் அனைத்து மக்களுக்கும் கொடுப்பது. 5 ஆண்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க, இப்ப கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி. கிரிப்டோவில் கிடைக்கப்பெற பன்மடங்கான வாய்ப்புகளை கம்யூனிட்டிக்கு பெற்று தருதல். எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறோம். யாரெல்லாம் கம்யூனிட்டியில ஒண்ணு சேர்றாங்களோ அவர்களுக்கு கிரிப்டோல என்னென்ன மாதிரியான பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு பெற்றுத்தருதல், வாங்கி கொடுக்கிறது. தென் கிரிப்டோவில் எப்போதும் ஏற்படும் தற்காலிக விலை வீழ்ச்சியிலிருந்து கம்யூனிட்டி தற்காத்தல். ஆமாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், கிரிப்டோல மட்டும் இருக்கவங்க விலை இறங்கும் போது வெயிட் பண்ணி வாங்கணும். ஆனா கவனிங்கள், ஜிசிசில இருக்கும்போது விலை இறங்கிச்சுன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. இந்த வார்த்தை தான் ஜிசிசில எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விட்டது. விலை மார்க்கெட்ல கிரிப்டோ விலை இறங்கினாலும் ஜிசிசில இருக்கவங்களுக்கு கவலை இல்லை. ஆர்வமா இருக்கு இல்லைங்களா? எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. மிக நேர்த்தியான சேவையின் மூலம் 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிரிப்டோ உரிமையாளர்களை ஒருங்கிணைத்துள்ளது. முழுக்க முழுக்க எல்லாமே தன்னார்வலர்கள், யாரையும் பிடிச்சிக்கலாம் மாட்டீங்க.
ஜிசிசில இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு நானும் ஜிசிசில இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்த தன்னார்வலர்கள் மொத்தமா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள், 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து, ஒரு நாடு 2 நாடு இல்லைங்க, 30க்கும். ஏன்னா இந்த கிரிப்டோ அப்படின்ற அசட் உலகத்துக்கு பொதுவானது. தென் 50,000க்கும் மேற்பட்ட பெருமைக்குரிய பிசினஸ் அசோசியேட்ஸ், மெம்பர்ஸ் வேற, பிசினஸ் அசோசியேட்ஸ், இந்த மெம்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கங்கள் எப்படி பாருங்களேன், எப்படி வெறும் கிரிப்டோ வாங்கியிருந்தா 1500%, ஜிசிசில கிரிப்டோ பண்ணவங்க 6500%, 4 வருஷத்துல. எப்படி இது? ஒரு 3 விதமான வார்த்தைகளை இவங்க பயன்படுத்துறாங்க தன்னுடைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட் எடுத்து கொடுக்கறதுக்கு, அவங்கள லாஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு 3 விதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். என்னது? முதல் வார்த்தை ஸ்டேக்கிங். இப்ப ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு சில நிறுவனங்கள் எப்போதாவது ஒரு முறை டிவிடெண்ட் தருவாங்க. மீனிங், நீங்க ஷேர் வாங்கி என்னுடைய ஷேரை 1 வருடம் நீங்க விற்காம வச்சதுனால என்னுடைய நிறுவனத்துடைய பங்குடைய மதிப்பு உயர்றதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இத்தனை % நான் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு பேரு டிவிடெண்ட் சொல்லுவாங்க. தென் பினான்ஸ் அப்படின்னு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, வேர்ல்டுல லீடிங் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அவங்க சொல்றாங்க, எங்க எக்ஸ்சேஞ்ச்ல நீங்க கிரிப்டோ பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஸ்டேக்கிங் போனஸ் தரோம் அப்படின்றாங்க. அப்ப பினான்ஸ் கொடுக்கிறது ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்ற வார்த்தை மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், ஃபோர்டு முதல் கொண்டு, ஆப்பிள் முதல் கொண்டு, மைக்ரோசாப்ட் முதல் கொண்டு, நம்ம இந்தியாவில் இருக்க டிசிஎஸ் முதல் கொண்டு, இன்ஃபோசிஸ் முதல் கொண்டு, இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் தன் நிறுவனத்தில் உழைக்கக்கூடிய அந்த லேபர்களுக்கு, அந்த எம்ப்ளாயிகளுக்கு கம்பெனியுடைய ஷேர்ஸையே கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாம் பேர் ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். அல்லது அவர்கள் என் கூட தங்கி இருக்கும் போது என்னுடைய மதிப்பு, என்னுடைய நிறுவனத்துடைய மதிப்பு, என்னுடைய பொருளுடைய மதிப்பு உயருது, அந்த உயர்றதற்கு அவங்க காரணமா இருந்தனால அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். அதுக்கு பேர் தான் ஸ்டேக்கிங். இதுக்கும் ஜிசிசிக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இவங்க எல்லாம் என்ன ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்களோ அதே ஸ்டேக்கிங் ஜிசிசி கொடுத்துருக்கு. தென் ஜிசிசி பயன்படுத்தின அடுத்த வார்த்தை அஃபிலியேட். இது என்னங்க அஃபிலியேட்? அமேசான்ல ஒரு பொருள் வாங்கிட்டு பில் போடும்போது கேட்கறாங்க, கடைசியா கேட்கறாங்க, நீங்க யாரையாவது தெரிஞ்சவங்களை அமேசானுக்கு நீங்க ரெஃபர் பண்ணிடுறீங்களா, உங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அஃபிலியேட். தென் கோஇபிபோல நான் ரெஜிஸ்டர் பண்றேன், லைஃப் ஸ்டைல்ல ப்ராடக்ட் வாங்குறேன், ஓலால நான் டிராவல் பண்றேன், இதுல எல்லாத்துலயும் பண்ணிட்ட பிறகு பில் வரும்போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எஸ் உங்க போன் நம்பர் கொடுங்க. போன் நம்பர் கொடுத்த உடனே பில் வருது, போன்ல ஒரு மெசேஜ் வருது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன இந்த பாயிண்ட்ஸ் கேட்டா, இந்த பாயிண்ட்ஸ் நீங்க அடுத்த பர்ச்சேஸ்ல லெஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றாங்க. அப்படியா? இந்த பர்ச்சேஸ்லயே கழிச்சுட்டு காசை கூட முடியாது, அடுத்த பர்ச்சேஸ் வா அப்படின்றாங்க. அப்படியா? அடுத்த பர்ச்சேஸ் நான் தான் இந்த ஊருக்கு வரமாட்டேனே, அல்லது உங்க கடைக்கே வரமாட்டேனே அப்படின்றது அவங்க அடுத்து சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கடைக்கு வந்தாங்கன்னா உங்க போன் நம்பர் கொடுத்து பில் பண்ண சொல்லுங்க, இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. இது எல்லாமே இன்னைக்கு உலகத்துல ஒரு வியாபாரம் தான். இதுக்கு பேர் அஃபிலியேட்னு சொல்லுவாங்க. அந்த அஃபிலியேட்டை ஒரு வித்தியாசமான முறையில ஜிசிசி கையாண்டாங்க. 1500% கிடைச்ச ரிட்டர்னை இவங்க 6500% ரிட்டர்னா மாத்திட்டாங்க. வேற என்ன ஜிசிசி எப்படி இந்த 1500% ரிட்டர்ன் 6500% மாத்துறாங்கன்னு கேட்டா, கேஷ்பேக். கேஷ்பேக் அப்படின்ற ஆஃபர் நம்ம இப்ப பார்த்திருப்போம். எஸ்பிஐ கேஷ்பேக் ஆஃபர் அமேசான்ல ப்ரோலார் பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது நீங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க பில்லிங் செட்டில்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்றாங்க. பார்த்திருக்கோம். அவங்க எப்படி கேஷ்பேக் ஆஃபர் அமேசான் கொடுக்குறானோ, பேடிஎம் கொடுக்குறானோ, பேபால் கொடுக்குறானோ, HDFC கொடுக்குறானோ, சேம் அதே கேஷ்பேக் ஆஃபர். கவனிங்கள் நண்பர்களே, கிரிப்டோ இண்டஸ்ட்ரியே ஒரு அற்புதம். கடந்த 4 ஆண்டுகள்ல 1500% growth கொடுத்துருச்சு. ஜிசிசி அற்புதத்துல ஒரு அற்புதம். கடந்த 4 ஆண்டுகள்ல 6500% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்ப 1500% 6500% எப்படி மாத்துச்சுன்னு கேட்ட, ஜஸ்ட் 3 தாரக மந்திரம்: ஸ்டேக்கிங், அஃபிலியேட், கேஷ்பேக். அப்ப இந்த ஸ்டேக்கிங், அஃபிலியேட், கேஷ்பேக் ஏற்கனவே மார்க்கெட்ல யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் தனித்தனியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதனால சின்ன ப்ராஃபிட் பார்த்தாங்க. இது 3 ஒண்ணு சேர்த்து விட்டாங்க, அதனால பெரிய ப்ராஃபிட் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. எப்படி பாருங்களேன் ஐயா. ஜிசிசில நீங்க ஒருத்தர் இந்த ஆஃபர் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிரிப்டோல எப்பயாவது ஒரு முறை விலை குறையுது, விலை குறையும் போது கூட நீங்க லாபத்துல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அல்லது கிரிப்டோல இருக்கவங்களுக்கு 1500% தான் வந்திருக்கு 4 வருஷத்துல, ஆனா ஜிசிசில கிரிப்டோ பண்றவங்களுக்கு 6500% கிடைச்சிருக்கு, நான் அந்த லாபத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான மோடு என்னென்ன மாதிரி மோட்ல இங்க வருமானங்கள் கிடைக்குது
வாய்ப்புகள் கிடைக்குது. நம்ம கிரிப்டோ எப்படி மேனேஜ் செய்யப்படுகிறது, அசெட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யப்படுகிறது அப்படின்றது இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஜிசிசி பெல்டெக்ஸ் அப்படின்ற ஒரு காயினை தான் இப்ப எடுத்து ஸ்டேக்கிங்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெல்டெக்ஸ் அப்படின்ற காயின், அந்த பெல்டெக்ஸ் அப்படின்ற காயினோட இப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னது எக்ஸ்சேஞ்சில் போய் பாத்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு ₹6, கிட்டத்தட்ட ₹6 இருக்கு. ₹6 ₹6.50 வரைக்கும் இருக்கு. 6 லட்சம் இல்லைங்க, ₹6 தாங்க, ₹6 அவ்வளவுதான். அப்ப அங்க நம்ம பிட்காயின் வாங்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பிட்காயின் வாங்குற இடத்துல 1 லட்சம் காயினுக்கு மேல வாங்குறாங்க. அப்ப கவனிங்க, ஜிசிசி சொல்றாங்க எங்களுடைய ஸ்டேக்கிங் பெனிஃபிட் 150% 1 இயருக்கு, என்னுடைய கேஷ்பேக் பெனிஃபிட் 100% இமிடியேட்டா, எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தினா டோட்டல் பெனிஃபிட் 250%. இந்த மோடுக்கு பேர் ஃபிக்ஸ்ட் மோட். இன்னொரு மோடு ஒன்று இருக்கு, ரெகுலர் மோடு. ஸ்டேக்கிங் பெனிஃபிட் 135% ஃபார் 18 months, கேஷ்பேக் பெனிஃபிட் 100%. ரெண்டு சேர்த்து பயன்படுத்தினவங்க 235% பெனிஃபிட் எடுத்துட்டாங்க ரெகுலர் மோட்ல 18 monthsல. இல்லைங்க, எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட ஆல்ரெடி ஏதோ பிடிசியோ எத்திரியமோ ரிப்பிளோ ட்ரானோ கிரிப்டோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கிரிப்டோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து பெல்டெக்ஸ் அப்படின்ற கிரிப்டோவை ஒரு 20,000 கிரிப்டோவை நீங்க மாத்துங்க. நம்பர் 1. இல்லைங்க, நான் கிரிப்டோவை பத்தி இன்னைக்கு தாங்க கேள்விப்படுறேன். ஸ்ட்ரைட்டா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 20,000 பெல்டெக்ஸ் அப்படின்ற கிரிப்டோவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பெல்டெக்ஸ் எவ்வளவு ரேட்டோ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் ரேட்டு, ₹6 வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 20,000 உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஒரு 20,000 பெல்டெக்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஜிசிசி கொடுக்கக்கூடிய இந்த ரெகுலர் மோடு அப்படின்ற இந்த மோடை நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு 1,500 பெல்டெக்ஸ் 18 மாசத்துக்கு கிடைக்கும். அப்ப டோட்டல் பண்ணி பாருங்களேன், 27,000 பெல்டெக்ஸ் ஆச்சுங்களா 18 மாசத்துல. அந்த மாதமும் நம்ம விருப்பப்பட்ட பெல்டெக்ஸ் வித்து கேஷ் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது பெல்டெக்ஸ் உடைய பிரைஸ் இன்னைக்கு ₹6, நாளைக்கு ₹7, நாளைக்கு ₹8, இல்ல நல்ல பிரைஸ் வரும்போது நம்ம மொத்தமா சேர்த்து வச்சு மொத்தமா வித்துக்கலாம். ஆனா மாசம் நம்ம வேலட்டுக்கு நம்ம அசெட் வந்துகிட்டே இருந்துரும். ரெகுலர் மோட் கேஷ் பெனிஃபிட், கேஷ் பேக் பெனிஃபிட் இன்னொரு 20,000 காயின். இந்த கேஷ் பேக் பெனிஃபிட் பயன்படுத்திட்டாங்கன்னா அது ஒரு 20,000 வித் 27,000 மெச்சூரிட்டி பெனிஃபிட். ரெண்டு சேர்த்து பாருங்க, 47,000 காயின் ஒரு வருஷத்துல, 1.5 வருஷத்துல. சாரி, அப்ப ஜிசிசிக்குள்ள நம்ம கொடுக்கும் போது 20,000 காயின், ஜிசிசி அசெட் மேனேஜ்மெண்ட் முழுசா நம்ம அனுபவிச்சு வெளியே எடுக்கும் போது 47,000 காயின். எவ்வளவு நாளையில? 1.5 வருஷத்துல. இது ரெகுலர் மோட். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் மோட். இது ரொம்ப ஈஸியான மோடு பாருங்களேன். 1 இயர் 20,000 காயின். இன்னைக்கு 1 இயர்ல இந்த ஃபிக்ஸ்டு மோட்ல 30,000 காயின். வித் இன்னைக்கே 20,000 காயின் கேஷ்பேக். கேஷ்பேக்ல பயன்படுத்தினா நமக்கு மொத்தமா 50,000 காயின் ஒரு வருஷத்துல. நான் கேஷ்பேக்ல பயன்படுத்தல, நான் ரீபர்ச்சேஸ் எதுவும் பண்ணல, நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல, ரெஃபர் பண்ணல, நோ இஷ்யூ. என்னுடைய 20,000 காயின் எனக்கு 30,000 காயின் அடுத்த வருஷம். நண்பர்களே, விலை இறங்குச்சுன்னா கூட எப்படி நம்ம தப்பிக்கிறோன்றது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இது 5 வருடமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிட்காயின்ல செஞ்சாங்க, அடுத்து இப்ப பெல்டெக்ஸ்ல செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க சார், ஒரு வருஷம் பொறுத்து நான் 20,000 காயின் 30,000 காயின் வாங்கிட்டு என்னுடைய கேஷ்பேக் ஆஃபர் பயன்படுத்திட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? இல்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல ஜிசிசி மூலியமா கிரிப்டோ பண்ணவங்களுக்கு 6,500% கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களா? 4 ஆண்டுகள் தொடர்ச்சியா பண்ணவங்களுக்கு தான் 6,500% கிடைச்சிருக்கு. இடையில ஒரு வருஷத்துல போனவங்க அதற்குண்டான பெர்சன்டேஜ் லாபத்துல தாங்க போனாங்க. 1.5 வருஷத்துல போனவங்க அதற்குண்டான லாபத்துல தாங்க போனாங்க. அப்ப தொடர்ச்சியா எப்படி பண்றது பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் காட்டுற பாருங்களேன். ஒரு 20,000 காயின் எடுத்துட்டு இன்னைக்கு வரும். ஒரு வருடம் பொறுத்து அது நமக்கு 30,000 காயினா வருது. கேஷ்பேக் ஆஃபர் விட்டுருக்கு, அது எக்ஸ்ட்ரா. ஒரு வருடம் பொறுத்து அதை நம்ம கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்றோம். நம்ம தான் பண்றோம், கம்பெனி எல்லாம் பண்ண சொல்றீங்க, நம்ம தான் பண்றோம். அப்படி ரெனியூவல் பண்ணா இன்புட் 30,000 காயின், அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம உள்ள கொடுக்கறது 30,000 காயின். பட் மெச்சூரிட்டி பாருங்களா 45,000 காயின், அதுக்கு 50%. 2 வருடம் பொறுத்து நம்ம கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்றோம். 3வது வருட முடிவுல நமக்கு கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளவு மாறுதுன்னு கேட்டா 67,000 காயின். 3 வருடம் பொறுத்து கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்றோம். 3வது ஒரு முடிவுல நமக்கு கான்ட்ராக்ட் 4வது ஒரு முடிவுல நமக்கு கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளவு மாறுதுன்னு கேட்டா 1 லட்சம் காயின். 5வது வருட பிகினிங்ல கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்றோம். 5வது ஒரு முடிவுல நமக்கு கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளவு மாறுதுன்னு பாருங்களா, 1.5 லட்சம் காயின். நண்பர்களே, இன்னைக்கு ₹6.50 ₹6, 20,000 காயின். 5 வருடம் இந்த கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வந்தா நம்ம காயினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு.
காயினுடைய பிரைஸ் மார்க்கெட் ட்ரேடிங்ல ஏறுது ஏறுது. ஆனா 2 வருஷம் 3 வருஷத்துல அபரிதமான வளர்ச்சி எல்லா கிரிப்டோலையும் கடந்த 4 ஆண்டுகள்ல கடந்த 10 ஆண்டுகள்ல வந்திருக்கு. அப்ப இன்னையில இருந்து 2025 நம்ம கிட்ட ஒரு 1.5 லட்சம் காயின். அன்னைக்கு காயின் மார்க்கெட் பிரைஸ் என்ன, நம்ம அசெட் வேல்யூ என்ன? இப்படிதான் கடந்த 4 ஆண்டுகள்ல 6500% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா என்ன மாதிரி தொடர்ச்சியா பண்ணாங்க. நம்ம விருப்பப்பட்ட தொடர்ச்சியா பண்ணலாம். விருப்பம் பண்ணலாம் முதல் வருஷம் முடிஞ்ச உடனே நம்மளோட அசல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டானது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு லாபத்தை ரெனிவல் பண்ணி விடலாம். அல்லது வருஷம் ஒரு பர்டிகுலர் பார்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதியை மட்டும் ரெனிவல் பண்ணாது. எல்லாமே நம்மளுடைய விருப்பம்ங்க. ஆனா ஜிசிசி சொல்றாங்க, கிரிப்டோவில் ஏற்படக்கூடிய இழப்பு ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜிசிசி மூலியமா தொடர்ச்சியா பண்ற பட்சத்தில் அந்த இழப்பு உங்களுக்கு இல்லை. ஏன்னா காயினுடைய எண்ணிக்கை கூடிடுது. இன்னைக்கு 20,000 கிரிப்டோவை 20,000 பெல்டெக்ஸை வாங்கி 5 வருஷம் அப்படியே வச்சிருந்தா 20,000 பெல்டெக்ஸ் தாங்க நம்ம வேலட்ல வச்சிருந்தா. ஜிசிசியுடைய அசெட் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்தோம்னா 5 வருஷத்துல அது 1.5 லட்சம் காயின். அப்ப காயினுடைய பிரைஸ் எவ்வளவு ஏறி இருக்கோ இன்ட்டு 1.5 லட்சம். பயன்படுத்துறவங்க பணம் பண்ணிட்டாங்க. இததான் ஜிசிசி பண்ணிட்டு இருக்காங்க. விருப்பப்பட்டால் நாம பயன்படுத்திக்கலாம். இப்ப கடைசி கேள்வி, ஜிசிசில பெல்டெக்ஸ்னு ஒரு காயினை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, மற்ற காயினை விட்டுட்டு நீங்க எங்க பெல்டெக்ஸ் எடுத்திருக்கீங்க? அதுக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போயிடலாம், அடுத்த பாட்டுக்குள்ள போயிடலாம். ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு சார்ட்ல உங்களுக்கு நான் விளக்க முற்படுறேன். இன்னைக்கு கிரிப்டோ அசெட் வாங்கணும்னா பெல்டெக்ஸ் மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிட்காயின் முதல் கொண்டு உலகத்துல நிறைய காயின்ஸ் இருக்கு. காயின் மார்க்கெட் கேப்ல போங்க, 3000 காயினுக்கு மேல இருக்கு. அந்த 3000 காயின்ல இப்ப இருக்கக்கூடிய அசெட்ல டாப் 10 அசெட்ஸ் மறுபடியும் காட்டியிருக்கேன். பிட்காயின், எத்திரியம், லைட் காயின், கார்டனோ, எக்ஸ்ஆர்பி, பிட்காயின் கேஷ், யூஐஎஸ், டேஷ் காயின், மோனிரா. இந்த டாப் 10ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன இருக்கு, அதுல பெல்டெக்ஸ் எந்த வகையில அட்வான்ஸா இருக்குன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் சார்ட் ஒன்று இருக்கு. இந்த ஒத்த சார்ட் சொல்லும் ஏன் பெல்டெக்ஸ் எல்லாருக்குமே ஓன் பிளாக் செயின் இருக்கு மாதிரி பெல்டெக்ஸ்க்கும் ஓன் பிளாக் செயின் இருக்கு. பட் நம்ம அக்கௌண்ட்ல என்ன டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தேர்ட் பார்ட்டி பார்க்க முடியாத பிரைவசி டெக்னாலஜி பெல்டெக்ஸ் உள்ளிட்ட டாப் 10ல 3 காயின்ல தான் இருக்கு. ஒரு செகண்டுக்கு உலகம் முழுக்க 15 டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இதனுடைய பிளாக் செயின் கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்கேலபிலிட்டி புல்லட் ப்ரூஃப் அப்படின்ற டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல மேஜரா இருக்கக்கூடிய காயின்ல பெல்டெக்ஸ்லயும் இருக்கு. ஆனா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல 4 காயின் தான் இருக்கு. அதுல ஒன்று பெல்டெக்ஸ் இருக்கு. டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னா 1.4 பில்லியன் பெல்டெக்ஸ் தான் உலகம் இருக்கிற வரைக்கும் 1.4 பில்லியன் பெல்டெக்ஸ்க்கு மேல வராது. அப்படின்றனால இன்னைக்கு 6 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பெல்டெக்ஸோட பிரைஸ் கூடிய விரைவில் ஏறுவதற்கு இதுதான் காரணம். தென் ஒரு பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 2 minutes. தென் மாஸ்டர் நோட் அப்படின்றது மொத்தமா சேர்த்து டாப் 10ல 2 காயின்ல தான் இருக்கு. அந்த டெக்னாலஜி பெல்டெக்ஸ் வந்தாரு. சரி, இதெல்லாம் என்னங்க இந்த டெக்னாலஜினால என்னங்க பயன்? இது எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரைனிங்ஸ்ல டீப்பா பார்த்துக்கலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ளார ஜஸ்ட் இதை நம்ம தகவலா தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க பார்த்த இந்த கீவேர்டு எல்லாமே கூகுள்ல கிடைக்கும். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க ஓப்பன் சோர்ஸ்ல நெட்ல உட்காந்து அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம். பட் பெல்டெக்ஸ் அப்படின்றது காயின் மட்டும் கிடையாது. பிட்காயின் அப்படின்றது வெறும் காயின், ரிப்பிள் அப்படின்றது வெறும் காயின். ஆனா பெல்டெக்ஸ் வெறும் காயினால அந்த காயினை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்துறாங்க. எந்த வகையில ஏற்படுத்திருக்காங்கன்னு கேட்டா, உலகத்துல எப்படி கிரிப்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு 400 விதமான பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இயங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ல ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் ஹைபிரிட் எக்ஸ்சேஞ்ச் பெல்டெக்ஸ் தனக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க மார்க்கெட்ல லைவ்ல இருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கு. வேற எந்த வகையில் பெல்டெக்ஸை நம்ம சிறப்பு அப்படின்னு சொல்றோம்னு கேட்டா, AML ஆன்டி மணி லாண்டரிங் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய சர்டிபிகேட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரே காயின் பெல்டெக்ஸ் தான். அடுத்தது ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஒரே காயின் பெல்டெக்ஸ் தான். ஆன்டி மணி லாண்டரிங், இந்த பணம் தவறுதலாக வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்றதுக்கு சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாத, வட்டி வாங்காத, ஆர்டிபிஷியலா பொருளுடைய விலையை ஏத்தாத, யாருடைய கோட்பாடுன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த உலகத்தின் 2வது மிகப்பெரிய மதமான இஸ்லாமியர்களுடைய கோட்பாடு. அந்த இஸ்லாமியர்களுக்கு உண்டான நேர்மையான வியாபாரம் அப்படின்றதுக்கு சர்டிபிகேட்டுடைய பேர் மறுவடிவம் தான் ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற மாதிரி சொன்னா ஹலால்னு சொல்லலாம். அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஒரே கிரிப்டோ பெல்டெக்ஸ். சோ ஏன் பெல்டெக்ஸ்? தென் பெல்டெக்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் பாக்குறீங்க. மட்டும் இல்லாம பெல்டெக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல பிரைஸ் ஏறுவதற்கான அடித்தளம் இதுதான். டோட்டல் சப்ளை எவ்வளவு, இன்னைக்கு மார்க்கெட் அதனுடைய வேல்யூஷன் எவ்வளவு,
சர்க்குலேஷன் சப்ளை எவ்வளவு, காயின் மார்க்கெட் கேப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 3000 சில்லற காயின்ல 243வது ரேங்க பெல்டெக்ஸ் தொட்டிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு புது காயின் 2 வருஷம் தான் ஆச்சு மார்க்கெட்டுக்குள்ள வந்து. ஆனா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தனால இன்னைக்கு 243 அப்படின்ற இந்த அற்புதமான ரேங்கை தொட்டிருக்காங்க. இது எல்லாமே பெல்டெக்ஸுக்கு உண்டான மணிமகுடம். மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க. கிரிப்டோ ஸ்லேட் அப்படின்ற ஒரு வெப்சைட் தினசரி கிரிப்டோவுக்கு ரேங்கிங் போட்டுட்டு இருக்காங்க, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டெக்னாலஜியின் அடிப்படையில். அவங்களுடைய கணக்கீட்டின்படி இன்னைக்கு 2851 காயின்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, கிரிப்டோ அசட்ஸ் இருக்கு. அதுல பெல்டெக்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரேங்கிங் பாருங்க 227. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வச்சிருக்கக்கூடிய காயின் 502 இருக்கு. அதுல பெல்டெக்ஸுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரேங்க் 34. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற டெக்னாலஜில மொத்தம் 394 காயின் இயங்கிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜியின் அடிப்படையில் பெல்டெக்ஸ் தான் எடுத்திருக்கிற ரேங்க் 32. மாஸ்னோட் அப்படின்ற டெக்னாலஜி 185 காயின் இருக்கு உலகத்துல. அதுல பெல்டெக்ஸோட ரேங்கிங் பாருங்களேன் 9. பிரைவசி அப்படின்ற டெக்னாலஜில மொத்தம் 89 காயின்கள் இருக்கு. அதுல பெல்டெக்ஸோட ரேங்கிங் பாருங்களேன் 12. ஏன் பெல்டெக்ஸ் ஜிசிசி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு, நான் ஏன் பெல்டெக்ஸ் வாங்கணும் அப்படின்ற கேள்வி உங்க முன்னாடி பதில் அடிக்கிட்டு இருக்கேன். பட் பெல்டெக்ஸ் சம்பந்தமான கிட்டத்தட்ட 400 விதமான ஆர்டிகல்ஸ் நெட்ல ஆல்ரெடி ஃபிளாஷ் ஆயிருக்கு. அதுல மிக முக்கியமான ஆர்டிகல் 2 முன்னாடி ஃபிளாஷ் பண்ணிருக்காங்க. ஒன்னு காயின் ரிபப்ளிக்ல சமீபத்துல வந்த ஒரு ஆர்டிகல், இன்னொன்னு bitcoin.com என்று சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் பர்டிகுலரா ஷரியா கம்பெனிஸோட வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான காயின்கள் இந்த உலகத்துக்கு வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி bitcoin.com வெளியிட்ட அந்த பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி ஃபிளாஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் பெல்டெக்ஸ் என்ற கேள்விக்கு இது கண்டிப்பா பதிலா இருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேங்க. மட்டும் இல்லாம இந்த பெல்டெக்ஸ் கடந்த வருடம் 2 அற்புதமான விஷயங்களை நிகழ்த்தியுள்ளது. ஒன்னு, பிளாக் செயின் சப்மிட் சிங்கப்பூர்ல நடந்த சப்மிட்ல தன் ஒரு மிக முக்கிய அங்கஸ்தனரா அங்க பதிவு பண்ண வச்சது. இன்னொன்னு, அதை விட மிகப்பெரிய மணிமகுடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியால ஆகஸ்ட் 16 நடந்த பிளாக் செயின் எக்ஸ்போல அன்னைக்கு கலந்துகிட்ட மொத்த கிரிப்டோ அசட்ஸ்ல பெல்டெக்ஸ் அசட் தி பெஸ்ட் கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படின்ற அவார்டு கிடைச்சிருக்கு. வாங்குறவர் பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸோட சேர்மன் தான் வாங்குறாருங்க. அஃபண்டி சார் பேருங்க, அவர் தான் பெல்டெக்ஸோட சேர்மன். அவர் வாங்குறாரு, மலேசியாவுடைய மினிஸ்டர் கையால வாங்கியிருக்காரு. ஏன் பெல்டெக்ஸ் அப்படின்ற கேள்விக்கு உண்டான பதில நான் முன்னாடி அடக்கிட்டு இருக்க மீண்டும் ஒரு முறை. எஸ் நண்பர்களே, செகண்ட் செக்மெண்ட்டும் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். என்ன முடிச்சிருக்கோம்னு கேட்டா, கிரிப்டோ பண்ணவங்க 1500% கடந்த 4 ஆண்டுகள்ல வருமானம் பண்ணிட்டாங்க. பெல்டெக்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் மூலியமா கிரிப்டோ பண்ணவங்க 6500% வருமானம் பண்ணிட்டாங்க. 6500 4 ஆண்டுகள் தொடர்ச்சியா இருந்தவங்களை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். இடையில இருந்தவங்க 1000%, 500%, 200% தான் பார்த்தாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடத்தினவங்க, கண்டினியூவா இருந்தவங்க இன்னைக்கு 6500% வரைக்கும் பண்ணிட்டாங்க. தென் அந்த கிரிப்டோல எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டா, அஃபிலியேட், ஸ்டேக்கிங், கேஷ்பேக். மற்ற நிறுவனங்கள் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கிறது பெல்டெக்ஸ் ஒன்னு சேர்ந்து, சாரி ஜிசிசி ஒன்னு சேர்ந்து பண்ணாங்க. அதனால ஜிசிசி தன்னுடைய அங்கத்தினர்களுக்கு இவ்வளவு பெரிய பெனிஃபிட் இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது பாருங்க. ஜிசிசில என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம கிட்ட கிரிப்டோ இருந்துச்சுன்னா அது பெல்டெக்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு 20,000 கிரிப்டோன்னு சொன்னேன். அந்த 20,000 கிரிப்டோ ஏன்னு கேட்டா 20,000 துவக்கம் தான் நான் சொல்வேன். இந்த துறைக்குள்ள நம்மளுடைய துவக்கம். ஒரு 20,000 கிரிப்டோல ஸ்டார்ட் பண்றோம். இது 20,000 பெல்டெக்ஸா வச்சிருந்தா நம்ம என்னைக்கு வேணாலும் வித்துக்கலாம். 5 வருஷம் பொறுத்து வித்துக்கலாம், 4 வருஷம் பொறுத்து வித்துக்கலாம், நாளைக்கு வித்துக்கலாம். ஆனா 20,000 காயின் போட்டா நம்மளோட தான் கிடைக்கும். ஆனா இதே ஜிசிசினுடைய அந்த அசட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பண்ணோம்னா 1 வருடத்துல 30,000 காயின் தான் மாறுது, 2 வருடத்துல 45,000 காயின் தான் மாறுது, 5 வருடம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 1.5 லட்சம் காயின் தான் மாறுது. 5 வருடம் பொறுத்து ஒரு காயின் என்ன இதே வேலை இருந்துச்சுன்னா கூட, அல்லது விலை இறங்கி இருந்துச்சுன்னா கூட 1.5 லட்சம் காயின் ஆச்சு. அதுல விலை கூடி இருந்துச்சுன்னா, அதனால ஜிசிசி இந்த அதிசயத்தை எப்படி நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கன்றத பிராக்டிக்கலா பார்த்தோம். அடுத்து ஜிசிசி பெல்டெக்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன் பெல்டெக்ஸ், பெல்டெக்ஸ்க்கு என்ன ரேங்கிங் பார்த்தோம், என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு பார்த்தோம். டாப் 10ல இருக்கக்கூடிய அவங்களோட எந்த வகையில டெக்னாலஜி அட்வான்ஸா இருக்காங்கன்னு மோதுறாங்க அப்படின்றத பார்த்தோம். என்ன சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம், என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ ஃபைனலா ஒரு கேள்வி இருக்கும், என்னது, வெறும் பெல்டெக்ஸா வச்சிருந்தா 20,000 காயின், 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுனாலும் 20,000 இல்ல, 1 வருஷம் முடிவுல 20,000 காயினா இருக்கு. ஜிசிசியுடைய அசட் மேனேஜ்மெண்ட்ல வைக்கும்போது எப்படி 30,000 காயினா மாறுது? இந்த 10,000 காயின் எங்க இருந்து ஜிசிசி தராங்க? இவங்க ட்ரேட் பண்றாங்களா, இவங்க வியாபாரம் பண்றாங்களா, எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? அப்படி ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணி தான் லாபம் எடுத்து தராங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் முடியணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒருவேளை அது லாஸ் ஆயிடுச்சுன்னா
நமக்கு எப்படி இந்த ரிட்டர்னை இவங்க தர முடியும்? கடந்த காலத்துல தந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னா, கடந்த காலத்துல தந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க நேரமும் நல்லா இருந்துச்சு, இண்டஸ்ட்ரி நேரமும் நல்லா இருந்துச்சு, ஆனா என் நேரமும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஏன் கெட்ட நேரம் நான் இறங்குற நேரம் பார்த்து ஏதாவது எங்க இருந்து தராங்க? ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இந்த உலகத்துல ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ன்றது ஒண்ணுங்க, ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒண்ணுங்க. இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா வியாபாரம் ஆயிட்டு இருக்கக்கூடிய சோப் ஹமாம் சோப்புடைய ரேட் இன்னைக்கு ஒரு 30 ரூபா. 30 ரூபாயில மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ன்றது ஒரு அமௌண்ட்டுக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு சோப்புக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாய் அளவுக்காவது இன்னைக்கும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. பவர்ஃபுல்லான விளம்பரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியா வியாபாரம் ஆகிற பொருளுக்கு. ஆனா ஒரு முறை உருவாக்கப்படக்கூடிய பொருள், கிரிப்டோ அசெட் மாதிரியான ஒரு முறை உருவாக்கப்படக்கூடிய பொருளுக்கு ப்ரொமோஷனுக்காக சில பர்சன்டேஜ் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி பெல்டெக்ஸ் அப்படின்ற இந்த காயின் மார்க்கெட்ல உருவாகும் போது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக இங்க ஏர் டிராப்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் டிராப்புக்காக எவ்வளவு அலாட் பண்ணாங்களோ அந்த ஏர் டிராப்புக்கு அலாட் பண்ணது ஒரு இன்டர்னல் கான்ட்ராக்ட் மூலியமாக ஜிசிசிக்கும் பெல்டெக்ஸ்க்கு முன்னாடி இன்டர்னல் கான்ட்ராக்ட் மூலமாக ப்ரொமோஷனலுக்காக நாங்க எவ்வளவு செலவு பண்ணோமோ அதை வந்து ஜிசிசிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஜிசிசி ப்ரொமோட் பண்ண தரணுன்றது கமிட்மெண்ட் ஆகுது. இப்ப ஒரு 20,000 காயின் நான் வாங்குறேன், பெல்டெக்ஸ் வச்சிருக்கேன், 1 வருஷம் பொறுத்து 6 மாசம் பொறுத்து வித்துறேன். நான் எனக்கு ஜிசிசிக்கு சம்பந்தம் கிடையாது, பப்ளிக்ல இருக்கிற காயின். அதே 20,000 காயின் ஜிசிசில கான்ட்ராக்ட் பண்றேன், 1 வருஷம் பொறுத்து எனக்கு 5,000 காயின் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்ப ஜிசிசி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக வச்சிருந்த காயின்ல 5,000 காயின் இங்க போனஸா கொடுக்கப்பட்டு விட்டது. எந்த அடிப்படையில? நான் 1 வருஷம் விற்காம வச்சிருந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில. 1 வருஷம் விற்காம வச்சிருக்கும் ஜிசிசியுடைய மதிப்பு மார்க்கெட்ல பல மடங்கு கூடும். இதனால ஜிசிசிக்கு லாபம், பெல்டெக்ஸுக்கு லாபம், என்ன மாதிரி நபர்களுக்கு லாபம், எல்லாத்துக்கும் லாபம். நஷ்டம் யாருக்குமே கிடையாது. ஃப்ரீ கிஃப்டா கொடுக்கறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா இவ்வளவு காயின் கொடுக்கறது, ரெஃபர் பண்ணா இவ்வளவு காயின் கொடுக்கறது மற்ற காயின்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த வேலையை பண்றாங்க. ஆனா ஜிசிசி அதை யூனிக்கா பண்ணாங்க பாருங்க. சோ நான் என்ன பதிவு பண்ண வரேன்னு கேட்டா, ஜிசிசி ட்ரேடிங் பண்ணல, ஜிசிசிக்கு ரிஸ்க் இல்ல, அலாட்மெண்ட்ல இருந்து தான் எடுத்து தராங்க. கிளியர்? அப்ப இவ்வளவு கிளியரா இருக்கு. நான் என்ன பண்றது? 1.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன், கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, நான் என்ன பண்றது? அவர்களுக்காக கடைசி 5 நிமிடம் பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா 20,000 காயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லைங்க, 50,000 காயின்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம், 1 லட்சம் காயின்லயும் பண்ணலாம். ஏங்க அதெல்லாம் பின்னாடிங்க, நான் இப்பதான் முன்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கத்துக்கணுங்க, துவங்குறேனே. 20,000 காயின்லையும் பண்ணலாம், 10,000 காயின்ல கூட பண்ணலாம். உங்களை மாதிரி 5 வருஷம் வெயிட் பண்ண சொல்றீங்களா? 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ப்ராஃபிட் பார்க்கணுமா? இல்லைங்க, 4 வருஷத்துலயும் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். நம்ம விருப்பம் தான். கான்ட்ராக்ட் ஆட்டோ ரினியூவல் கிடையாதுங்க, நம்ம தான் 3 வருஷத்துலயும் வெளியே வந்துடலாம், 1 வருஷத்துல வேணாலும் வெளியே வந்துடலாம். அல்லது என்ன மாதிரி எனக்கு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆனா நான் 10 வருஷம் வைக்க போறேன். என்னுடைய கான்ட்ராக்ட் பீரியட் மினிமம் 10 இயர்ஸ். என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். அது மாதிரி நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா 5 வருஷம் கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளான். 1 வருடத்துக்கு ஒரு முறை தான் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றீங்க. அந்த பிக்ஸ்ட் பிளான்ல மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டா இல்ல, ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. மாசம் கிடைக்கக்கூடிய ரெகுலர் பிளான் இருக்கு, நம்ம அதை கூட சூஸ் பண்ணலாம். கிரிப்டோ அசெட்ல எனக்கு ஓகே, பெல்டெக்ஸ் கூட ஓகே. அந்த பெல்டெக்ஸ் நான் ஜிசிசில வச்சுதான் மல்டிபிள் பண்ணணுமா? பெல்டெக்ஸா வாங்கி வச்சுக்கிட்டு போறேன், நம்ம விருப்பங்க. ஜிசிசி பக்கம் வரணும்னு அவசியமே இல்லை. இல்ல கிரிப்டோ அசெட் ஓகே, நான் பிட்காயினோ ரிப்பியோ எத்திரியமோ வாங்கிட்டு போறேன், நான் ஏன் பெல்டெக்ஸ் வாங்கணும்? வாங்கிக்கலாங்க, நம்ம உரிமைங்க. அது எந்த கிரிப்டோ அசெட் வேணாலும் வாங்கிக்கலாம். தென் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்ன்றதுனா சரிதான், அதை கிரிப்டோ துறையில தான் நான் வாங்கணுமா? பெல்டெக்ஸ்ல பிட்காயின்ல தான் வாங்கணுமா? ஜிசிசி பக்கம் வரணுமா? பேசாம நான் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கார்டு வாங்குறது, இன்சூரன்ஸ்ல பண்றது, பேங்க்ல டெபாசிட் பண்றது, கோல்டு வாங்குறது, நான் இதுலயே இருந்துட்டு போறேனே. தாராளமாக இருக்கலாம், தவறில்லை. இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமே எனக்கு பிடிக்காதுங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வரமாட்டேன், நான் வேலைக்கு போறேன், வேலை செய்யறேன், வருமானம் கிடைக்குது, வாழ்ந்துகிட்டு இருக்கு, தட்ஸ் ஆல். தாராளமா இருக்கலாம். யாருங்க நம்மளை கட்டாயப்படுத்த முடியுங்க? யாரும் ஒருத்தரும் பண்ண முடியாது. ஆனா வாரன் பஃபே அடுத்து சொல்றாரு கேளுங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க வாங்கி வச்சிருக்க வீடு, காரு, தங்கம், ஷேர்ஸ், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மறுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கும் தான் நான் மறுக்கல.
ஆனா இதுல நீங்க எது வாங்கினாலும் வாங்கிட்டு அப்படியே விட மாட்டீங்க. திரும்ப திரும்ப அது சம்பந்தமா யோசிப்பீங்க, திரும்ப திரும்ப அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஏன்னா பணம் போட்டிருக்கீங்க. அப்ப திரும்ப திரும்ப அதுல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பொருள்ல போட்டீங்களே, அது இல்ல உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பொருளை பத்தி நீங்க திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சு உங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. எனக்கு இந்த கிரிப்டோ துறையில நான் பணம் பண்ணிட்டு இருக்கேன், பணம் பண்ணிட்டேன் அப்படின்றது உண்மைங்க, நான் மறுக்கலைங்க. ஆனா நான் பண்ணிருக்க பணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் லாபமானு கேட்ட லாபம் தான், சொத்து தான், நான் மறுக்கல. ஆனா அதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுங்களா? நான் வளர்ந்திருக்கேன், நான் மேம்பட்டு இருக்கேன். கிரிப்டோ துறையில இந்த துறையில் இந்த உலகத்துக்கு ஏன் வந்துச்சு, இந்த துறை இன்னும் எந்த அளவுக்கு உச்சத்தை தொடும், இந்த துறையில புதுசு புதுசா என்ன டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு, இந்த துறையில பிசினஸ் அசோசியேட்ஸ் பவர்ஃபுல்லா இப்படி பயணம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் டெவலப் ஆயிருக்கேன். டெவலப் ஆயிருக்கும் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு. வாரன் பஃபே தான் சொல்றாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்க சொத்து தான், நான் மறுக்கல. ஆனால் சொத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க உங்க மேலையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சொத்துக்கு வேல்யூவே இல்லையா அப்படின்ற. இன்னைக்கு கிரிப்டோல ஜிசிசி ஆப்ல வந்தவங்க ரியல் டைம் சேலஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பின் மூலியமாக தொடர்ச்சியா பயிற்சி எடுத்துட்டு இருக்கவங்க வரும்போது 10,000 கிரிப்டோலயோ 10,000 பெல்டெக்ஸ்லயோ 20,000 பெல்டெக்ஸ்ல தான் வராங்க. ஆனா வந்துட்டு இந்த ரியல் டைம் சேலஞ்சர்ஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை தொடர்ச்சியா அனுபவிக்கும் போது அவர்களுக்குள்ளாரையே அவங்க உணர்றாங்க, நாம டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம். எந்தெந்த வடிவத்துல பாருங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் ஒன்லி பேசிக் ப்ரோக்ராம். பட் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அசோசியேட் ஆகிக்கணும், உங்களுக்கு டிசைடர்ஸ் பேர் வைப்பாங்க. அந்த டிசைடருக்கு ஒரு ஃபுல்லா ஒரு முழுமையான ட்ரைனிங் இருக்கு. என்ன ட்ரைனிங்? கிரிப்டோ, பிளாக் செயின், பெல்டெக்ஸ், ஜிசிசி, ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த ட்ரைனிங்க்கு நாங்க லெவல் 1 அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், யார் ஒருத்தவங்க கேஷ்பேக் ஆஃபர் கம்ப்ளீட்டா எடுத்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எஃப்எம்டின்னு ஒரு ட்ரைனிங் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டை 0 பண்ணிக்கிட்டீங்க, கேஷ்பேக் ஆஃபர் மூலியமா உங்களுடைய முதலீட்டை 0 பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கு மேல என்ன வந்தாலும் லாபம் தான், நீங்க ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ஆயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளாரையும் ஒரு வியாபாரம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளாரையும் ஒரு விற்பனை, ஒரு வியாபாரம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. அந்த வியாபார சந்தர்ப்பம் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணி கலைஞ்சு திருச்சி உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன வியாபார சந்தர்ப்பம் இருக்கு. பாக்குறது தான் சின்ன வியாபார சந்தர்ப்பம். விருப்பப்பட்டா கேஷ்பேக் ஆஃபர் எடுத்து முடிச்ச பிறகுதான் இது, அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. என்னன்றதை பாருங்க. தென் அடுத்தடுத்த லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. ஒரு வியாபாரி, ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையான முழுமையான பயிற்சி. Time management, body language, business etiquette, rejection handling, overcoming fear and worries, leadership training, group presentation, money management, goal fixing, public relations, team management, effective public speaking, personality development, situation management, creativity tools, decision making, problem solving, strategy tools, emotional intelligence, win-win negotiation, stress management, project management. இப்படி சொல்லுங்களா? The complete business leader. கிடைக்குதா? ஆர்டிசி மூலியமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஜிசிசில வந்தவங்களுக்கு. அப்ப நான் வரும்போது கொடுத்த அந்த 20,000 காயின் அது தனியா வளர்ந்துட்டு விட்டுருங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் வருமானம் ஈட்ட வேண்டிய கட்டாயம் அவங்கள வேலைக்கு போக வைக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. ஒரு எம்ப்ளாயிக்குள்ளாரையும் கடைசி வரைக்கும் நான் எம்ப்ளாயியா இருந்து கஷ்டப்பட விரும்பல, எனக்கு விடுதலை தேவை. அதுக்கு மாற்று வழி இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குள்ளாரையும் ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, ஒவ்வொரு இன்வெஸ்டருக்குள்ளாரையும் ஒரு தொழில் முனைவோன் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் வடிவம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் ஜிசிசி. இது எல்லாத்தையும் மேம்படுத்திக்கணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி அமைப்பு தேவை. அந்த அமைப்பு ஆர்டிசி.
நம்மளை அழகா வழி நடத்திட்டு போகணும்னா ஐதரளி காலத்து டெக்னாலஜி, ஐதரளி காலத்து வியாபாரம்லாம் இப்ப கை கொடுக்காது. உலகம் மாறிட்டு இருக்கு, வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அடுத்த உலகத்தை கட்டி போடக்கூடிய பிளாக் செயின் அப்படின்ற இந்த டெக்னாலஜியில ஒரு துறை கிரிப்டோ துறை. அதுல ஒரு மணிமகுடமான காயின் பெல்டெக்ஸ். இது எல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்த்தவங்க கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளார 6500% ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டாங்க. இதுல கிரிப்டோ துறையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க 1600% ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இதை பார்த்தும் பார்க்காம அல்லது தெரிந்தும் தெரியாம இருந்தவங்க இன்னும் 4 வருடத்துக்கு 30%ஓ 40%ஓ அவ்வளவு மட்டும்தான் ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விழிப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க நண்பர்கள் முடிவெடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு 1 மணி நேரம் 35 நிமிடம் பொறுமையா நீங்க காத்திருந்து இந்த விழிப்பை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விழிப்பை எடுத்துக்கிட்டதுக்காக மட்டுமே உங்களுக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாது அப்படின்னா எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லாமே கூகுள்ல இருக்கு, நீங்க தேடிக்கங்க. என்னென்ன கேள்விகள் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களை அழைச்சவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கூடிய விரைவில் ஒரு நல்ல தருணத்துல நீங்க எல்லாம் அசோசியேட்டா மாறுங்க. மாறும் பட்சத்தில் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது போல ப்ரோக்ராம் மூலியமா நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.